Good afternoon. We can start. இந்த எக்ஸாம் கடைசியாக நாங்கள் கடைசி 2 தரம் செய்திருக்கிறோம். இருந்தாலும் எக்ஸாம் வந்து இந்த சிச்சுவேஷனால் நடக்கல. இருந்தாலும் அடுத்த நவம்பர் 2 பிளான் பண்ணியிருக்குது. இந்த திரும்ப இப்போ தொடங்கியிருக்கிற செஷன் வந்து இதையும் பாவிச்சு கொண்டு நீங்கள் சும்மா பாஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் லோவில் இதில் நான் ப்ரிப்பேர் பண்ணி தார லெக்சர்ஸில் செய்கிறதுகளில் ஒரு கைட்லைன்ஸாக இருக்கும். அதோட பாஸ் பேப்பர்களும் பார்க்க அதோட பேஸ்டாக இருக்கும். இன் அடிஷன் நீங்கள் அதை பார்த்து இந்த நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதோட உங்களுக்கு நினைக்கணும் இப்போ ஃபெசிலிட்டி இருக்குது, பாஸ் பேப்பர்ஸ் அண்ட் மாடல் ஆன்சர்ஸும் இருக்குது. அதுலையும் ரிஃபர் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதாக இருக்கும். கடைசி நேரம் மட்டும் இல்லாமல் இப்போவே பார்த்து கொண்டு போனால் உங்களுக்கு சுகமாக இருக்கும் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இந்த லோவில் வந்து என்ன செய்கிறேன்டா, வெறுமனே இந்த சட்டங்கள்னு சொல்லி எல்லாம் ரிலேட்டடாக வரும் லோ, அதோட சேர்த்து கேஸ் லோஸ் வந்து உதாரணத்துக்கு போட வேண்டி வரும். என்னென்ன கேஸுகள் உதாரணமாக இருக்கிற கேஸுகள் என்று போட்டால் தான் எக்ஸாமினரை வந்து நீங்கள் திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போதான் கூட மார்க்ஸ்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியான நேரத்தில் ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு இதழுக்கும் ஒவ்வொரு விடயத்துக்கும் அநேகமாக ஒரு வழக்கு உதாரணங்கள் இருக்கும். சில இப்போ உண்டை பார்க்குற விஷயத்துல அவ்வளவு இராது, அங்கால போக போக அடுத்ததுலேயும் இராது, அதுக்கு அங்கால போக 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 வழக்கு விடயங்கள் வரும். அந்த விடயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சு எழுதினத்தான் நீங்கள் அந்த கேஸ் லோஸையும் வந்து படித்து கொண்டிருந்தா தான் லோவில் கொஞ்சம் கொஞ்சம் மெத்தேஜில் கடைசி நேரத்தில் அதில் பாடமாக்கி இல்லாது அந்த விடயங்களோட கேஸ் ஸ்டடிஸையும் கொஞ்சம் செய்தால் தான் எக்ஸாமை பாஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த முறை 3ஆம் தரம் நான் படிப்பீங்க, 3ஆம் தரம் பார்க்குறாக்களும் இருப்பீங்கள். அப்போ இந்த முறை கொஞ்சம் சில இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் இதில் வந்து இலங்கையின் சட்ட முறைமைகள் என்று பார்க்குறோம். அதாவது சோர்ஸ் ஆஃப் லோ, அதான் முதலாவது சப்ஜெக்டாக தொடங்கி அதில் இருந்து போய்கொண்டிருப்போம். இதில் நீங்கள் ஏதாவது கேட்க விரும்பினா இடையில கேட்கலாம், கேட்டால் தான் நான் உங்களுக்கு செய்யலாம். அதாவது நாங்கள் படிப்பிக்க இது ஆன்லைன் கிளாஸில் திஸ் இஸ் நாட் லைக் O level or A level ப்ரொஃபஷனல் எக்ஸாம். நான் கண்டினியூஸில் 2 மணி நேரம் கதைக்கிறதுன்றதை விட நீங்கள் ஏதாவது உங்களோட டவுட்டை கேட்கலாம். கேட்டால் நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் சொல்லலாம், இல்லை நான் கிளாரிஃபை பண்ணி அடுத்த கிளாஸ்லேயோ இன்னும் சொல்லலாம். அப்படி செய்தால் தான் ஒரு இன்ட்ராக்ஷனில் போகக்கூடியதாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை நான் மிஸ் பண்ணதில் நீங்கள் கேட்டால் இன்னும் நன்றாக இருக்கும். நான் பார்ப்போம். இலங்கையின் சட்ட முறைமை, சட்டத்தின் மூலங்கள், அதாவது சோர்ஸ் ஆஃப் லோ, ஜுடிஷியரி சிஸ்டம் ஸ்ரீலங்கா. இப்போ சோர்ஸ் ஆஃப் லோ வந்து என்னென்ன சட்டங்கள் இருக்கு, எப்படி இருக்குன்றதை நாங்கள் பார்க்கணும். அதுக்கு முதல் சட்டம் என்றா என்னன்னு பார்க்கணும். சட்டம் என்றால், சட்டம் என்றது ஒரு குறிப்பிட்ட நாடு. மற்ற நோட்ஸ் எல்லாம் மற்ற சப்ஜெக்ட்ல பார்த்துருக்கேன், பவர் பாயிண்ட்ல போட்டு ப்ரெசன்டேஷனை போட்டு நோட்ஸ் எடுக்கிறேன். நான் ஒரு இடியத்தான் நோட்ஸ் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரது. இதில் 2 செய்கிறது கஷ்டமாக இருக்கு எனக்கு. அப்போ நோட்ஸ் இன்றைக்கு அதில் என்ன ஒரு கேஸ் லோஸ் எல்லாம் அதில் வரைக்கும் அதிலே விளங்கப்படுத்திட்டு போகக்கூடியதாக இருக்கும். இப்போ சட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாடு அல்லது சமூகம், சொசைட்டி, அதன் உறுப்பினர்களின் செயல்களை ஒழுங்குபடுத்துவதற்காக, ஆக்டிவிட்டி அல்லது பிஹேவியர்ஸ், அதை வந்து ஒழுங்குபடுத்துவதற்காக அங்கீகரிக்கும் விதிகளின் அமைப்பு. சரிதானே? சட்டம் என்றது ஒரு குறிப்பிட்ட நாடு, ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் கண்ட்ரி, ஒரு குறிப்பிட்ட நாடு அல்லது சமூகம், அதன் உறுப்பினர்களின் செயல்களை ஒழுங்குபடுத்துவதற்காக ரெகுலேட் பண்றது, அங்கீகரிக்கும் விதிகளின் அமைப்பு. அந்த இந்த ஒரு நாட்டில் அல்லது முந்தி வந்து தனித்தனி ஒரு நாட்டிலே ஒரு சமூகமா இருந்தது. அப்ப அவை வந்து ஏற்படுத்தி கொண்ட ஒரு அமைப்பு முறைதான் இந்த சட்டம்.
அவை வந்து ஏற்படுத்தி கொண்டு தாங்களே ஒழுங்குபடுத்துவதற்காண்டி ஏற்படுத்தி கொண்ட விதிகளின் அமைப்பு மற்றும் அபராதம் விதிப்பதன் மூலம் அதனை செயல்படுத்தலாகும். அபராதம் விதிக்கிறேன்னு சொன்னா சில குற்றங்களுக்கு அல்லது அதுகளுக்கு அபராதம் விதிக்கிறது. இதெல்லாம் காலப்போக்கில் அபிவிருத்தி அடைஞ்சு வந்தது. அப்போ நாங்க பார்த்தோம் என்று சொன்னா அந்த சட்டம் வந்து அவைதான் ஒரு குறிப்பிட்ட விதிகளை ஒழுங்குபடுத்தி அதை அமுல்படுத்தினோம். அப்படியான ஒரு அமைப்பு தான் சட்டம். அதில் அபராதம் விதிப்பதன் மூலம் அதை செயற்படுத்தலாம். சட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாடு அல்லது சமூகம் அதன் உறுப்பினர்களின் செயல்களை ஒழுங்குபடுத்துவதற்காக அங்கீகரிக்கும் விதிகளின் அமைப்பு மற்றும் அபராதம் விதிப்பதன் மூலம் அதன் செயல்படுத்தல் ஆகும். நடத்தையை ஒழுங்குபடுத்துவதற்காக சமூக அல்லது அரசாங்க நிறுவனங்கள் மூலம் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் விதிகளின் அமைப்பு சட்டம் என பொதுவாக புரிந்து கொள்ளப்படுகிறது. நடத்த ஒரு ஆளின் ஆக்டிவிட்டி அல்லது பிஹேவியர்ஸ் தானே ஒழுங்குபடுத்துவதற்காக சமூக அல்லது அரசாங்க நிறுவனங்கள், அரசாங்க ஸ்டேட் ஆர்கனைசேஷன், அரசாங்க நிறுவனங்களால மூலம் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் விதிகளின் அமைப்பு சட்டம் என பொதுவாக புரிந்து கொள்ளப்படுறது. அரசாங்கம் ஒரு பொதுவாக இருக்கிறது அரசாங்கம் தானே. அரசாங்கம் வந்து இந்த சட்டங்களை உருவாக்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் சட்டம் என்று பொதுவாக புரிந்து கொள்ளப்படுகிறது. சட்ட உருவாக்கம் ஒரு அரசியல் அமைப்பினால் செல்வாக்கு செலுத்தப்படலாம். சட்டம் வந்து அரசியல் அமைப்பு கான்ஸ்டிடியூஷனால செல்வாக்கு செலுத்தப்படலாம். எப்படி அவ வந்து அரசாங்கம் வந்து ஒரு நாட்டுல சட்டத்தை உண்டாக்கிக்கல அந்த நாட்டின் ஏற்றபடிதான் சட்டங்களை உருவாக்கும். அந்த நாட்டு மக்களின் இருக்கிற முறைகள், அதாவது கலாச்சாரம் இருக்கும், வரலாறு இருக்கும், அங்கே இருக்கிற அமைப்பு, பொருளாதார இல்ல நிலைமைகளையும் கன்சிடர் பண்ணணும். அப்ப சட்ட உருவாக்கம் ஒரு அரசியல் அமைப்பினால் செல்வாக்கு செலுத்தப்படலாம். அவை எழுத்திலோ மறைமுகமானதாகவோ மேற்கொள்ளப்பட்டு உரிமைகள் குறுத்துரைக்கப்படும் என்ற என்கோடட்னு சொல்றது. என்கோடட் சட்ட உருவாக்கம் ஒரு அரசியலமைப்பினால் செல்வாக்கு செலுத்தப்படலாம். அவை எழுத்திலோ மறைமுகமானதாகவோ மேற்கொள்ளப்பட்டு, எழுத்திலையும் இருக்கலாம் இல்லாமலும் பழமையாயும் இருக்கலாம், மேற்கொள்ளப்பட்டு உரிமைகள் குறுத்துரைக்கப்படும். பின்னுக்கு நாங்க போய்க்கலாம் இந்த மறைமுகமானதோன்ற இன்னதை பற்றி. சட்டம் அரசியல், பொருளாதாரம், வரலாறு மற்றும் சமூகம் ஆகியவற்றுடன் பல்வேறு வழிகளில் மாற்றம் பெற்று மக்களுடன் ஓர் மத்தியஸ்தராக தொடர்படுகிறது. இது வந்து இந்த சட்டம்ன்றது இப்போ உருவாக்கின சட்டம் இல்லை, காலத்துக்கு காலம் சட்டம் மாற்றம் பெற்று கொண்டு வரும். எப்படி அரசியல், பொருளாதாரம், வரலாறு மற்றும் சமூகம், சொசைட்டி இருக்குத்தானே, அந்த கம்யூனிட்டி சொசைட்டி, அவற்றுடன் பல்வேறு வழிகளில் மாற்றம் பெற்று மக்களுடன் ஒரு மத்தியஸ்தராக தொடர்பது, மீடியேட்டராக. என்றா இப்ப நாங்கள் உதாரணத்துக்கு சொசைட்டியை பார்த்தா அந்த காலம்னு சொல்லி கொண்டுண்டா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஒரு வித்தியாசம். இப்ப அந்த காலத்துல கம்ப்யூட்டர் இல்லை, கால்குலேட்டர் இல்லை, கம்யூனிகேஷன் இல்லை. அந்த காலத்துக்கு அந்த சட்டங்கள் சரி. இப்ப கொரோனா வந்துண்டா இந்த நாளைக்கும் இன்னும் ஆனா இந்த சட்டங்கள் 1800 ஏதோ அந்த நேரத்துல வந்த ஒரு சட்டத்தின் விதிகளை இன்னும் பிரயோகிச்சு கொண்டு படுகிறது. ஆனா அந்த நாளைக்கு அந்த காலத்துல இந்த மாதிரி போக்குவரத்து வசதிகள், தொடர்பு வசதிகள் இல்லை. அதுபடியா இந்த காலத்துல இன்னும் பரவுற வேகம் எல்லாம் கூட. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சட்டங்கள் இன்னும் மாற்ற வேண்டியெல்லாம் இருக்கிறது. இதுதான் பல்வேறு மாற்றம் பெற்று மக்களுடன் மத்தியஸ்தராக தொடர்படுகிறது. இலங்கையின் அரசியலமைப்பு இத்தீவின் உயர்ந்த சட்டமாக கொள்ளப்படுறது. அப்ப அந்த அரசியல் அமைப்பு தான், கான்ஸ்டிடியூஷன் தான் மிக உயர்ந்த சட்டமாக கொள்ளப்படுறது. இதுதான் சட்டம். சட்டம் என்றதின் அடிப்படை என்ன? ஒரு அரசியலமைப்பினால் செல்வாக்கு செலுத்தப்படுகிறது. அவை எழுத்திலோ மறைமுகமானதாகவோ மேற்கொள்ளப்பட்டு உரிமைகள் குறித்துரைக்கப்படும். சட்டம் அரசியல், பொருளாதாரம், வரலாறு மற்றும் சமூகம் ஆகியவற்றுடன் பல்வேறு வழிகளில் மாற்றம் பெற்று மக்களுடன் ஒரு மத்தியஸ்தராக தொடர்படுகின்றது. இலங்கையின் அரசியலமைப்பு தான் இந்த தீவின் உயர்ந்த சட்டமாக கொள்ளப்படுகிறது. இது வந்து அடிப்படையை பற்றி உங்களுக்கு சொன்னாங்க. ரைட்.
இப்ப பாப்போம் சட்டம்ண்டா என்னன்னு பார்க்கிறதா இருந்தால் முதலாவது விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் சேர்க்கை, காம்பினேஷன் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் சேர்க்கை. அப்ப இந்த ஒரு சட்டங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து கம்பைன் பண்ணி அப்படியே சேர்த்து தான் சட்டம் வந்து உருவாக்கப்படுகிறது. என்னென்ன தேவையோ அதில் ஒவ்வொரு நடத்தைக்கும் ஒவ்வொரு செயல்களுக்கும் என்னென்ன விதிகள் தேவையோ அந்தந்த விதிகளை சேர்த்து அதுகளை ஒழுங்குபடுத்துறதுக்கு என்னென்ன தேவையோ அதை ஒழுங்குபடுத்தி சேர்க்கப்படுகிறது, கம்பைன் பண்ணப்படுகிறது. இரண்டாவது, ஒரு அதிகார அமைப்பினால் செயல்படுத்தப்படுகிறது. இப்ப நாங்கள் காம்பினேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை செய்தாலும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதிக வந்து அமுல்படுத்துறதுக்கு ஒரு அதிகார அமைப்பினாலும் செய்யலாம். எல்லாரும் சட்டத்தை கையில தூக்கி கொண்டு அமுல்படுத்த இயலாது. இதான் இப்போ ஒரு அதிகார அமைப்பு செயல்படுத்துறதுக்கு இருக்க வேணும். அப்ப அமைப்பு ஒன்று இருக்குது. இப்ப இங்கே பார்த்தோம்னா இப்ப போலீஸ் இருக்குது, நீதிமன்றம், இந்த சட்டத்தின் ஆட்சி என்று இருக்கு தானே, அந்த முறைகள் இருக்குது. ஒரு குற்றவாளியை தண்டிக்க அல்லது ஒரு குற்றத்தை நிவர்த்திக்க அல்லது சரி செய்ய சட்டம் வந்து குற்றவாளி, அதாவது ஒஃபெண்டர், அவர் வந்து தண்டிக்க வேணும். குற்றம் ஒரு ஆள் செய்திருந்து குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு தண்டனை வழங்கப்படும். குற்றவாளியை தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்க வேணும். அல்லது ஒரு குற்றத்தை நிவர்த்திக்க, சில குற்றங்களுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணணும். சில குற்றங்கள் வந்துட்டா அந்த குற்றத்தை வந்து நிவர்த்திக்க வேணும் அல்லது சரி செய்ய வேணும். என்றால் இனிமேல் அந்த குற்றம் ஏன் வந்தது, ஏன் பெறாமல் இருக்கிறதுக்குரிய வழிவகைகளை ஆராயணும். எதிர்காலத்தில் இப்படி ஒரு குற்றம் பெறாமல் இருக்கிறதுக்கு சில நேரம் ஏற்படுது குற்றங்கள், அந்த குற்றங்கள் ஏன் ஏற்பட்டது என்றதெல்லாம் பார்த்து ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்கு வழிகளையும் பார்க்கிறது. அப்போ ஒரு குற்றவாளியை தண்டிக்க அல்லது குற்றத்தை நிவர்த்திக்க அல்லது சரி செய்ய, இந்த 3 முக்கியமான வழிகள் சொல்லப்படுது. சட்டம் என்றால் என்னன்றது. முதலாவது விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் சேர்க்கை, காம்பினேஷன் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஒரு அதிகார அமைப்பினால் செயல்படுத்தப்படுகிறது, பை அன் authority. மூன்றாவது, ஒரு குற்றவாளியை தண்டிக்க அல்லது ஒரு குற்றத்தை நிவர்த்திக்க அல்லது சரி செய்ய. ஒரு குற்றவாளியை தண்டிக்க அல்லது குற்றத்தை நிவர்த்திக்க அல்லது சரி செய்ய. இது வந்து அடிப்படை. அதான் நான் சுலோவா சொன்னேன். சில விஷயங்கள் ஆறுதலா போகும், சில விஷயங்கள் ஸ்பீடா போகும். ரைட். இப்ப பார்ப்போம். ஒரு சார்ட் ஒன்று போட்டு பார்த்தால் சட்டம், இப்ப நாங்க இதுல இலங்கையில இருக்கிற சட்ட விதிகளை தான் இதுல பார்க்க போறோம். வேறு நாடுகள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோம்னா கணக்கே இருக்கு. வேறு நாடுகள் எல்லாம் வேறு சட்டங்கள் இருக்கு. வேறு நாடுகள் பார்த்தா சாரி ரிலிஜியஸ் லோ இருக்கு, சமய சட்டங்கள் எல்லாம் இருக்குது. அந்த சட்டங்கள் எல்லாம் ரிலிஜியஸ் போலீஸ், ரிலிஜியஸ் எல்லாம் வேறையா இருக்கு. மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் அப்படியே வேறையா இருக்கு. அப்ப இங்க அப்படி இல்லை. சில நாடுகள்ல அந்த விதமான சட்டங்களே வேறையாக இருக்கு, செட் ஆஃப் லோஸ். இங்க வந்து சட்டம் வந்து ரெண்டாக பிரதானமாக பிரிச்சமெண்டா, ஒன்று உள்நாட்டு சட்டம், சரிதானே, டொமஸ்டிக் லோ. மற்றது சர்வதேச சட்டம், இன்டர்நேஷனல் லோ. உள்நாட்டு சட்டம், வெளிநாட்டு சட்டம், சர்வதேச சட்டம். இந்த உள்நாட்டு சட்டத்தை நாங்க பார்த்தோம்னா ரெண்டா பிரிக்கலாம். பிரதானமே குடியியல் சட்டம், குற்றவியல் சட்டம். குடியியல் என்றது சிவில் லோ, கிரிமினல் லோ. சிவில் லோ, கிரிமினல் லோ என்று ரெண்டாக நாங்க பிரிக்கலாம். அதே மாதிரி இன்டர்நேஷனல் லோ வந்து சர்வதேச மரபுகள், விதிமுறைகள், சர்வதேச விதிகள், மரபுகள், இன்டர்நேஷனல் ட்ரெடிஷன்ஸ், விதிமுறைகள், ரெகுலேஷன்ஸ் என்று இருக்குத்தானே, அந்த இதுக்குள்ள வரலாம். இப்ப பார்த்த நாங்கள் இன்னும் கொஞ்சம் குற்றவியல் குற்றம் என்றது அது ஒரு கேட்டகரிக்குள்ள வருகுது. இதே நேரத்துல குடியியல் என்றதை வந்து நாங்கள் கொஞ்சம் கூட பார்ப்போம். இங்க குடியியல் சிவில் என்ற வங்கியோட நாங்க சம்பந்தப்படுறோம் கூட இதற்கு வரப்போகுது. இப்ப இதை வந்து இன்னும் நாங்கள் கூட பிரிக்கலாம். தனியார் சட்டம், பர்சனல் லோஸ், தனியார் சட்டம், வங்கி சட்டம், பேங்கிங் லோ, வணிக சட்டம், கமர்ஷியல் லோ ஒன்று இருக்குது, நிர்வாக சட்டம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லோ, மற்ற காணி சட்டம் ஒன்றும் இருக்குது. தனியார் சட்டம், வங்கி சட்டம், வணிக சட்டம், நிர்வாக சட்டம், காணி, இப்படி பிரிக்கலாம். காணி இங்க வந்து
வெவ்வேறு பிரச்சனைகளுக்கு இருக்குது. அப்ப அது தனியா அதை ஒரு பிரிவாயே வேறையா வச்சிருக்குது. இதுல பார்த்தோம்னு சொன்னா இப்ப வங்கி சட்டம் பேங்கிங் ரிலேட்டட் மேட்டர்ஸா இருக்க போகுது. வணிக சட்டம் கொமர்ஷியல் லோவா இருக்கும். நிர்வாகம் உங்களுக்கு தெரியும், அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பற்றிய உள்ள விடயங்கள் இருக்கும். தனியார் சட்டம்ன்றது பர்சனல் லோஸ் வந்து அது இலங்கையில 3 விதமான பர்சனல் லோஸ் இருக்கு. என்றா இங்க 3 விதமான தனியார் சட்டங்கள் இருக்குது. ஒன்று கண்டியன் சட்டம், 2வது தேசோளம சட்டம் இருக்குது, 3வது முஸ்லீம் தனியார் சட்டம். கண்டியன் சட்டம், தேசோளம சட்டம், முஸ்லீம் தனியார் சட்டம். இது வந்து ஒவ்வொரு பிராந்தியத்தில கண்டியன் சட்டம் ஒவ்வொரு அந்த பிராந்தியத்தில் வசித்த முந்தி இருந்தவர்களுக்கு அது பிரயோகிக்கப்படுகிறது. அதே மாதிரி தேசோளம சட்டம் ஒரு பகுதிக்கு படுகிறது. முஸ்லிம் தனியார் சட்டம் வந்து முஸ்லிம்கள், அதாவது முஸ்லிம் சமயத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு இந்த சட்டம் பொருத்தமாக இருக்கிறது, பிரயோகிக்கப்படுகிறது. இப்ப இந்த தனியார் சட்டங்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டும். என்னென்றால் இதுல இவர் சட்டம் உங்களோட விதயத்துலதான் இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால் இந்த 3 தனியார் சட்டங்களும் வந்து இங்க வந்து கையாளுற விடயங்கள் வந்து திருமணம், விவாகரத்து, மற்றது அவருடைய இந்த சொத்து விடயங்களைத்தான் இந்த இந்த இதுகள் வந்து கையாளுது, இந்த விடயங்கள். இதே நேரத்துல குற்றவியல் சட்டங்கள் எல்லாம் வந்து அது பொதுவான ஒரு சட்டத்துக்குள்ளதான் கையாளப்படுகின்றது. சரிதானே? இந்த சட்டங்களுக்கு ஆளுகைப்படுகிறதுன்னு சொல்றது. நாங்க பார்த்தோம்டாவ தான் அடிப்படை சட்டத்தின் திரும்பி இருக்க பார்ப்போம். சட்டம் 2ஆ பிரிக்கிறோம். பிரதானமா உள்நாட்டு சட்டம், சர்வதேச சட்டம். உள்நாட்டு சட்டத்தை 2ஆ பிரிக்கிறோம். குடியியல் சட்டம், குற்றவியல் சட்டம். சர்வதேச சட்டம் சர்வதேச மரபுகள் விதிமுறைகளுக்கு அமைக்க வருகிறது. குடியியல் சட்டத்தை தான் நாங்கள் கூட தனியார் சட்டம், வங்கி சட்டம், வணிக சட்டம், நிர்வாக சட்டம், காணி சட்டம் என்று பிரிக்கிறோம். இந்த தனியார் சட்டங்கள் பர்சனல் லோஸ், கண்டியன் சட்டம், தேசோளம சட்டம், முஸ்லீம் தனியார் சட்டம் என்று 3 விதமாக இருக்கிறது. இலங்கையிலேயே அப்ப 4 விதமா இந்த சட்டங்கள் வருது. ஒன்று குற்றவியல், இந்த சட்டம் பொதுவான ஒரு பொது சட்டம் பெறப்போது, கண்டியன் சட்டம், தேசோளம தனியார் சட்டம், அதோட ஆங்கில சட்டம் என்று இருக்குது. முதல் பாப்பம் இதில் வந்து இந்த அடிப்படை சரிதானே, அடிப்படையை தெரிஞ்ச ஒன்று நாங்கள் அங்கால போய்கொண்டு இருக்கலாம், சுகமா போகலாம், பிரச்சனை இல்லை. சர்வதேச சட்டம், இன்டர்நேஷனல் லோ. இன்டர்நேஷனல் லோவில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா சர்வதேச சட்டத்துல சர்வதேச சட்டமானது நாடுகளின் உறவுகள் மற்றும் பரிவர்த்தனைகளை, அதாவது டிரான்சாக்ஷன், நாடுகளுக்கு இடையில் உள்ள டிரான்சாக்ஷன் நிர்வகிக்கும் விதிகள் மற்றும் கொள்கைகளையும் அத்துடன் மாநிலங்களுக்கும் ஸ்டேட்ஸ் தனிநபர்களுக்கும் ஸ்டேட் என்ற நாடுகள் என்றும் வரும். ஸ்டேட்ஸ் தனிநபர்கள் இடையிலான உறவுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுக்கு இடையிலான உறவுகளை உள்ளடக்கியது. இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குத்தானே. சர்வதேச சட்டமானது நாடுகளின் உறவுகள், ரிலேஷன்ஸ், நாடுகளுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் இருக்கும், அந்த நாடுகளின் உறவுகள் மற்றும் பரிவர்த்தனைகள், நிர்வகிக்கும் விதிகள், இந்த பரிவர்த்தனை நிர்வகிக்கிற விதிகள் மற்றும் கொள்கைகளையும், டிப்ளோமேட்டிக் பாலிசிஸ் இருக்குத்தானே, சரிதானே பாலிசிஸ், அத்தோட மாநிலங்கள்ல ஸ்டேட்ஸ் நாடுகளுக்கு இடையிலையும் மாநிலங்கள் நாடுகளுக்கும் தனிநபர்களுக்கும் இடையிலான உறவுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுக்கு இடையிலான உறவுகளை உள்ளடக்கியது. இப்ப சர்வதேச அமைப்பு உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் சபை இருக்குது. ஐக்கிய நாடுகள் சபைக்குள்ள கணக்க இருக்குது, அந்த அமைப்புகள் கணக்க இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபைக்குள்ளேயே வெவ்வேறு அமைப்புகள் இருக்குது. உலக சுகாதார ஸ்தாபனம் இருக்குது, WHO. இப்ப அது முக்கியமான இந்த கொரோனா நேரத்துல அது வந்து முக்கிய இடத்தை பெற்று பண்ணாலும் அதனுடைய அறிவித்தல் அது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அது சொல்ற நடைமுறையில தான் இப்ப அநேகமாக பின்பற்றி கொண்டு வருகிறோம் எல்லாரும். ஒரு வேக்சின் போடுறா கூட அந்த வேக்சினை வந்து இந்த உலக சுகாதார ஸ்தாபனம் அங்கீகரிச்ச வேக்சினை தான் நேற்று மக்களுக்கு சும்மா நினைச்ச பாட்டுக்கு செய்ய இயலாது. அவங்க பெர்மிஷன் கொடுக்கணும் அந்த இதன்படி அவங்க. அதே போல இந்த ஐக்கிய நாடு சபைக்குள்ள கன இருக்குது, மனித உரிமைகள், யூனிசெஃப் இருக்குது, UNHCR மனித உரிமைகள் இருக்குது, யூனிசெஃப்ன்றது
யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ், அது மாதிரி ஞாபகம் எனக்கு இல்லை, கணக்கு அமைப்புகள் இருக்குது, WHO இருக்குது, WHO ஃபுட் ஆர்கனைசேஷன், WHO, இப்படி வெவ்வேறு அமைப்புகள் எல்லாம் அங்கே செயல்படுகிறது இந்த இதற்குள்ள சட்டத்துக்குள்ள. இதே போல இந்த சர்வதேச சட்டத்துக்குள்ள இன்டர்நேஷனல் கிரிமினல் லோ, கிரிமினல் கோர்ட் இருக்குது, நீதிமன்றங்கள் எல்லாம் இருக்கிறது. சில பொது சர்வதேச சட்டங்கள் எழுத்தில் உள்ளன அல்லது குறித்துரைக்கப்பட்டுள்ளன. சில சட்டங்கள் எழுத்துல இருக்கு, சில குறித்துரைக்கப்பட்டுள்ள கோடிஃபைட் என்று பார்த்துறாங்க. சில பொது சட்டங்கள் எழுத்துல இருக்கு, சிலது கோடிஃபைட். ஏனையவை எழுதப்படாதவை, அதாவது வளமையில இருக்குது. அவை வளமை சட்டங்கள்னா அறியப்படும், வளமையில இருக்கிறதை அமல்படுத்துறதும் இருக்குது. இப்ப சில நாடுகள் இதுல இருந்தாலும் அந்த ஒன்றையும் இந்த சட்டங்களை பொருட்படுத்துற இல்லை. இவை என்ன சொல்றதுன்னு சொல்லி நடக்கிற நாடுகள் உங்களுக்கு தெரியும். சில நாடுகள் இருக்கு அதை பொருட்படுத்துற இல்லை. சர்வதேச இதழில் ஒன்றையும் பொருட்படுத்தாமல் தனியே நடக்கிற நாடுகள் இருக்குது. அப்ப மற்ற நாடுகள் ஒத்துக்கொண்டு செய்யப்படாத நாடுகள். பொது சர்வதேச சட்டம் என்னன்னு பார்ப்போம். பப்ளிக் இன்டர்நேஷனல் லோ, பொது சர்வதேச சட்டம். அதை பார்த்தோம்னா ஒன்று, இது நாடுகளுடனான ராஜதந்திர உறவை கையாளுறது, டிப்ளோமேட்டிக் ரிலேஷன்ஷிப், நாடுகளுக்கு இடையிலே ராஜதந்திர உறவை கையாளுகிறது. அப்ப இதுலயே சட்டங்கள் இருக்குதான், சர்வதேச டிப்ளோமேட்டிக் ரிலேஷன்ஷிப் இதற்குள்ளே சட்டங்கள் இருக்கு. ராஜதந்திர உறவு என்று சொன்னாலும் ஒரு ராஜதந்திர சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஒரு நாட்டுக்கு ராஜதந்திரிய நியமிக்கல அதுல ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது. அங்க பணியாற்றுறவரோ தூதரங்களை பணியாற்றுறவர்களுக்கு இருக்கிற சட்டத்திட்டங்கள் இதே போல எல்லாம் நடைமுறைகள் இருக்கிறது. அவருக்கு சிறப்பு உரிமைகள் போன்றவையெல்லாம் இருக்குது. சர்வதேச நீர்வளங்கள், ஆறுகள், இது பொதுச்சேவை மாநாடு 1997. சர்வதேச நீர்வளங்கள், எங்களுக்கு எங்கட நாட்டை பற்றி எங்கட நாட்டுல இந்த பிரச்சனை இல்லையென்றா ஒரு சின்ன நாடு. ஆனால் பல நாடுகள் நாடுகள்ல ஒரு நாட்டுக்குள்ள உற்பத்தி ஆறு இன்னொரு நாட்டுக்கு அளவோ இன்னொரு நாட்டு அளவோ அப்படி போகல இந்த நீர்வளங்கள் பங்கீடுகள் அதுகள் எல்லாம் பிரச்சனை இருக்கு. சர்வதேச நீர்வளங்கள், ஆறுகள், அதுகள் எல்லாம் இருக்குது. கடல்கள், அதுகள் எல்லாம் பிரச்சனை இருக்குது. அதே போல நாடுகளுடனான உடன்படிக்கைகள், வியன்னா மாநாடு இருக்குது 1985 மாநாட்டுல ஏற்றுக்கொண்ட உடன்படிக்கைகள் இந்த பொது சட்டத்துக்கு அது வருகிறது. அரசின் வளங்களையும் கடன்களையும் தொடர்தல், ரிசோர்சஸ், ஸ்டேட் ரிசோர்சஸ், அரசின் கடன்களையும் வளையும் தொடர்தல், அதுவும் வியன்னா மாநாடு 1983 சொன்னதன்படி தொடர்கிறது. பொருளாதார சட்டம், எக்கனாமிக் லோ, அப்ப அதுக்குள்ள வேற சட்டங்கள் பொது சர்வதேச சட்டத்துக்குள்ள வருகிறது. மனித உரிமை சட்டம் மற்றும் மனிதாபிமான சட்டம். மனித உரிமை சட்டம் ஒன்று ஹியூமன் ரைட்ஸ் லோ, ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை சட்டம் இருக்கு. மனிதாபிமானம் என்றது ஹியூமனிடேரியன் லோ ஒன்று இருக்கு. ஹியூமன் ரைட்ஸ் ஒன்று இருக்கு, ஹியூமனிடேரியன் லோ ஒன்று இருக்கு. இப்ப இதன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் சில செயல்பாடுகள் நடக்கிறது. இப்ப சிலது பார்த்தோம்னா இந்த இன்டர்நேஷனல் ரெட் கிராஸ் சொசைட்டி இருந்தது. அப்ப அவைன்ற இதுக்குள்ள வரலாம். மனிதாபிமான சட்டம் இதுகள் வேற, மனித உரிமை இது வேற, மனிதாபிமான செயல்பாடுறது வேற, இந்த சட்டத்துக்குள்ள வர்றது. மனித உரிமை சட்டங்கள் வர்றது, அது மனித உரிமை ஆணையாளர் இருக்கிறது, அதெல்லாம் வேற இருக்குத்தானே. ரைட். மற்ற சுற்றுச்சூழல், என்வயர்மெண்டல் லோ, சுற்றுச்சூழல் சட்டம். இது ஒரு முக்கியமான பிரச்சனை இப்ப வந்து கொண்டு இருக்குது. சுற்றுச்சூழல் சட்டம் உங்களுக்கு தெரியும். அநேகமான நாடுகள் இந்த உதவிகளை செய்யக்குள்ள கூட இதை முக்கியமாக கவனிக்கும். உதாரணத்துக்கு இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அமெரிக்கா, அது இதெல்லாம் ஏதாவது ஒரு ப்ரொஜெக்டுக்கு உதவி செய்ய கூட முதல் இந்த என்வயர்மெண்ட்டை கட்டாயப்படுத்தும் என்று நாங்கள் பார்க்க பெங்களூர் சில ப்ரொஜெக்ட்ஸ் அவங்க உதவி இந்த ஹெல்ப் ஃபண்ட தரைக்குள்ளையும் என்வயர்மெண்டல் கிளியரன்ஸ் இருக்கணும் கட்டாயம். அந்த பொது இன்டர்நேஷனல் என்வயர்மெண்டல் இதில் பாதிக்காத மாதிரி அந்த சட்டங்கள் இருக்கு. அப்ப இதுதான் இந்த பொது சர்வதேச சட்டத்துக்குள்ள வருகிறது. நாடுகளுடனான ராஜதந்திர உறவை கையாள்றது, சர்வதேச நீர்வளங்கள், ஆறுகள், பொதுச்சேவை மாநாடு 1997, நாடுகளுடனான உடன்படிக்கை வியன்னா மாநாடு, அரசின் வளங்களையும் கடன்களையும் தொடர்தல், அதுவும் வியன்னா மாநாடு, பொருளாதார சட்டம், மனித உரிமை சட்டம் மற்றும் மனிதாபிமான சட்டம், சுற்றுச்சூழல் சட்டம்.
என்விரான்மெண்டல் லோ. இது பொது சர்வதேச சட்டத்துக்குள்ள வருது. இதே மாதிரி தனியார் சர்வதேச சட்டம் வந்து இருக்குது, பிரைவேட் இன்டர்நேஷனல் லோ. இது இப்போ உங்களுக்கு தெரியும், முக்கியமா வந்துட்டு இலங்கையில எல்லாம் பிரச்சனையே வந்துட்டு 2 பிரச்சனை பெருசா இருக்குது. என்னன்னு பார்ப்போம். தனியார் சர்வதேச சட்டம் பொது சர்வதேச சட்டத்திலிருந்து வேறுபட்டது. அது வந்து நாடுகளுக்கு இடையில உள்ளதை பார்க்கலாம். தனியார் அது வந்து பொதுவண்டு சாத்தம் இன்டர்நேஷனல் லோல நாடுகளுக்கு உள்ள பிரச்சனை. தனியார் சர்வதேச சட்டம் என்பது பொது சட்டத்திலிருந்து வேறுபட்டது. இது நாடுகளுக்கிடையில் அல்லாமல் தனிநபர்களுக்கிடையே தனிப்பட்ட முரண்பாடுகளை நிர்வகிக்கிறது. தனிநபர்களுக்கிடையே தனிப்பட்ட முரண்பாடுகள், டிஸ்பியூட்ஸ் நிர்வகிக்கிறது. ஒரு சட்ட பிணக்குகளை கையாளக்கூடிய அதிகாரமுடைய சட்ட அமைப்பினை, ஒரு சட்ட பிணக்குகளை லீகல் டிஸ்பியூட்ஸ் கையாளக்கூடிய அதிகாரமுடைய சட்ட அமைப்பினை தனியார் சர்வதேச சட்டம் தீர்மானிக்கிறது. முக்கியமானது, ஒரு சட்ட பிணக்குகளை கையாளக்கூடிய அதிகாரமுடைய சட்ட அமைப்பினை தனியார் சர்வதேச சட்டம் தீர்மானிக்கிறது. அத்துடன் அச்சட்ட நியாயாதிக்க விதிகள் நிலைமைகளுக்கு ஏற்ப பிரயோகிக்கப்படும். இந்த சட்ட நியாயாதிக்க விதிகள் வந்து நிலைமைகளுக்கு, சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் பிரயோகிக்கப்படும் சொல்லுது. இதுக்கு உதாரணம் உண்டு. இது கொஞ்சம் காலம் போயிட்டு முதல் உங்களுக்கு சின்ன தெரிஞ்சிடா, சின்ன நேரம் இருப்பீங்க. இப்போ முதல் இந்தியாவில் போபாலில் வந்து ஒரு அமெரிக்கன் யூஎஸ் கம்பெனியோட யூனியன் கார்பைட் என்ற ஒரு கம்பெனி இருந்தது. அதில் இரவோட இரவை அந்த ஃபேக்டரியில இருந்து நஞ்சு புகை வலிக்கிட்டு அந்த போபாலில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆட்கள் செத்து போச்சுனோம். அவைக்கு தெரியா, நித்திரையிலேயே செத்து போச்சு அந்த கேஸ் வலிக்கிட்டு. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட இன்னும் வந்து பாதிப்புல இந்த இடம் மீண்டு வரே இல்லை. அந்த அதோட ஃபேக்டரி மூடியாச்சுது. அதுல நட்ட ஈடு கொடுக்குற விஷயங்கள் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்குது. இப்ப எத்தனையோ வருஷம் ஆச்சுது, 15 வருஷத்துக்கு மேல. இதே போல எங்களுக்கு நடந்திருக்கு. இப்ப இது எங்களுக்கு இந்த ஓஷன் இப்ப கிட்ட நடந்தது எக்ஸ்பிரஸ் பேர்ல். அதுக்கு முதல் ஒரு கப்பல் எங்கால எரிஞ்சது. அதால் ஏற்பட்ட சுற்றுப்புற சூழலால் பாதிப்பு, அதுக்கு நட்ட தரவணும், அது நடந்துட்டு தெரியாது. அதே மாதிரி இப்ப எக்ஸ்பிரஸ் பேர்லால் ஏற்பட்ட பாதிப்பு மிக மோசமானது. அது வந்து நாடுகளுக்கு இடையில இல்லைன்னு அந்த தனி ஒரு கம்பெனி இதனுடைய கப்பல், அது வந்து ஏற்பட்ட பிரச்சனை. அதுக்கும் ஆனா இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காண்டி இந்த இலங்கை அரசாங்கம் தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்குது. இப்போ பாதிப்பு வந்து பெரிய பாதிப்பு, அளவிட முடியாத பாதிப்பு, கடலுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, கடல் வளத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பு, கடல் உயிரினங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அது நம்பி இருக்கிற ஆட்களுக்கு, தொழில் செய்கிற சமூகத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பு, சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, சுற்றுலாத்துறைக்கு ஏற்பட்ட பாதிப்பு இப்படி ஏராளமான பாதிப்புகள் இருக்கு. இதுகளை ஹேண்டில் பண்றதெல்லாம் இந்த இதுக்கெல்லாம் பரவல். அது முடிவு என்னவா இருக்கும் என்று தெரியாது. தனியார் சர்வதேச சட்டம், இந்த சட்டங்கள்ல கூட தப்பி கொள்றதுக்கு சில நாடுகள் இருக்குதான். நாங்கள் இதை போய்க்கான் பார்த்துருக்கான், விளங்குதுன்னு படிக்க ரிஃபர் பண்ணிக்கான். இந்த கப்பல் சிங்கப்பூர்ல ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கு. சில கப்பல்கள் பனாமாண்டல ரிஜிஸ்டர் பண்ணால், சில ஒரு இன்டர்நெட் இதில் போட்டு வந்து பனாமா ரிஜிஸ்டர் பண்ண கஸ்டம் சொல்றாங்க. இது சிங்கப்பூர்ல இருக்குது. ஓகே, அப்ப தனியார் பிரைவேட் இன்டர்நேஷனல் லோன்ற இது விளங்க நினைக்கிற இந்த உதாரணம் சொன்னபடியா உங்களுக்கு, தனியார் சர்வதேச சட்டம் என்பது பொது சர்வதேச சட்டத்திலிருந்து வேறுபட்ட பொது சர்வதேச சட்டத்திலிருந்து வேறுபட்டது. இது நாடுகளுக்கிடையே இல்லாமல் தனிநபர்களுக்கிடையே தனிப்பட்ட முரண்பாடுகளை நிர்வகிக்கிறது. ஒரு சட்ட பிணக்குகளை கையாளக்கூடிய அதிகாரமுடைய சட்ட அமைப்பினை தனியார் சர்வதேச சட்டம் தீர்மானிக்கிறது. அத்துடன் சட்ட நியாயாதிக்க விதிகள் நிலைமைகளுக்கு ஏற்ப பிரயோகிக்கப்படும். சரிதானே? சட்ட நியாயாதிக்க விதிகள் நிலைமைகளுக்கு ஏற்ப பிரயோகிக்கப்படும். இதுதான் பிரைவேட் இன்டர்நேஷனல் லோ. நிலைமைகள் இருக்கிற கேள்வி வருது தெரியலை. கொஞ்சம் உங்களுக்கு விளங்கக்கூடிய சில உதாரணங்களை சொன்னாங்க. என்ன பெரிய பாதிப்பு நாட்டுக்கு வந்திருக்குத்தானே. ரைட், இப்ப பார்ப்போம் உள்நாட்டு சட்டம். இனி இதுலதான் கொஞ்சம் கூட வருது எங்களுக்கு. இன்டர்நேஷனல் உள்நாட்டு சட்டத்தை பார்த்தோம்னா டொமஸ்டிக் லோ நிதி பரிவர்த்தனைகள், பொது நிர்வாகம், நிதி பரிவர்த்தனை ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ், பொது நிர்வாகம்
சட்டம், பொது நிர்வாகம். பொது நிர்வாகம் என்றால் உங்களுக்கு தெரியும், சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் தானே பொது நிர்வாகம். சட்டம் ஒழுங்கை பராமரித்தல், மெயின்டெனன்ஸ் ஆஃப் லோ அண்ட் ஆர்டர், மற்றும் நபர்களை நிர்வகித்தல் ஆகியவற்றுக்காக உள்நாட்டு சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. நிதி பரிவர்த்தனைகள், பொது நிர்வாகம், சட்டம் ஒழுங்கை பராமரித்தல் மற்றும் நபர்களை நிர்வகித்தல் ஆகியவற்றுக்காக உள்நாட்டு சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. உள்நாட்டு சட்டம் சிவில், குடியியல் மற்றும் குற்றவியல் சட்டம் என இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு சட்டம் சிவில், குடியியல் சட்டம் மற்றும் குற்றவியல் சட்டம் என இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் தான் சட்டங்கள் உருவாக்கப்படுகிறது. பாராளுமன்றம் அது உயர் சட்ட உருவாக்க சபை, சட்டவாக்க சபை. அப்ப அங்க நாட்டின் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்கள் உருவாக்கப்படும். இப்ப பயங்கரவாத தடை சட்டம் என்றா அது ஒரு தேவைக்கேற்ற உருவாக்கப்படுகிறது. கிரிமினல் என்றதுக்கு பெறும் குற்றவியல் குற்றத்துக்கு இல்லை. இதே இதுல சிவில் சட்டங்களும் உருவாக்கப்படும். காணி விடயங்களோ ஏதோ ஒன்று வரைக்குள்ள ஒரு குடியிருப்புகள் அது இதெல்லாம் வரைக்குள்ள இதில் அந்த சட்டங்களும் வரும். இப்ப டெங்கு நோய் தொடர்பான சட்டங்களும் உருவாக்கப்பட்டது. அதே போல இப்ப கொரோனா வரைக்குள்ள சில சட்டங்கள் கொண்டு வரப்படுது. இதை விட வேற வேற சட்டங்கள் வருது. அது எந்த இதுக்குள்ள வருதுன்றதை பார்க்கணும். தீர்ப்புகள் வரைக்குள்ள பார்க்கலாம். ரைட், இப்ப பார்ப்போம். முதலாவது குற்றவியல் சட்டம், கிரிமினல் லோ. நம்மளோட கேள்வியில் வரும் குற்றவியல் சட்டத்துக்கும் குடியியல் சட்டத்துக்கும் உள்ள வேறுபாடுகளை விவரிக்க என்று சொல்லி கேட்டு பார்த்தன் கேள்வி கிடந்தது. அப்படியாண்டில் நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்கும். குற்றவியல் சட்டத்துல பார்த்தால் குற்றவாளிகளின் ஒஃபண்டர்ஸ் தண்டனையுடன் தொடர்புடைய சட்ட அமைப்பு. குற்றவியல் சட்டம் என்றது குற்றவாளிகளின் தண்டனையுடன் தொடர்புடைய சட்ட அமைப்பு. குற்றவாளிகளின் தண்டனை, அதாவது குற்றம் செய்தவர்களோட தண்டனையுடன் தொடர்புடைய சட்ட அமைப்பு. அடுத்தது குற்றவியல் சட்டம் மற்றும் நடைமுறைகள் ஆங்கில பொதுவான சட்டத்தின் கீழ் உள்ளது. குற்றவியல் சட்டம் மற்றும் நடைமுறைகள் ஆங்கில பொதுவான சட்டத்தின் கீழ் உள்ளது, இங்கிலீஷ் லோ. சரி, அந்த சட்டத்துக்குள்ள இருக்குது. இந்த சட்டத்தின் கீழ் குற்றவாளி மீது வழக்கு பதிவு செய்யப்படும். இது போலீஸ் அல்லது சட்டமா அதிபரால் செய்யப்படும், அட்டர்னி ஜெனரல் அல்லது போலீஸால. இது ஸ்டேட் ஃபைல்ஸ் ஆக்ஷன் இன் கிரிமினல் கோட், வழக்கு பதிவு செய்யப்படுது சொல்லி ஒன்று போலீஸ் மா அதிபர் அல்லது போலீசாரால் அல்லது சட்டமா அதிபரால செய்யப்படும். இந்த குற்றவியல் வழக்க பொறுத்த வரையில் குற்றவியல் வழக்கம் இதுதானே. அடுத்தது, இதன் நோக்கம் குற்றவாளியை தண்டிப்பதும் எதிர்காலத்தில் இதே போன்ற குற்றங்களை மீண்டும் செய்ய வேண்டாம் என்று மற்றவர்களை ஊக்குவிப்பதும் ஆகும். இந்த குற்றவியல் வழக்க இதன் நோக்கம் குற்றவாளியை தண்டிப்பதும் எதிர்காலத்தில் இதே போன்ற குற்றங்களை மீண்டும் செய்ய வேண்டாம் என்று மற்றவர்களை ஊக்குவிப்பது. குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளி தண்டம், பெனால்டி, சிறை தண்டனை, மரண தண்டனை, டெத் பெனால்டி போன்ற தண்டனை பெறுவார். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஒரு ஆள் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டார், நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டா அவருக்கு தண்டனை, பெனால்டி, சிறை தண்டனை, மரண தண்டனை போன்ற தண்டனைகள் பெறுவார். நீதிமன்றத்தின் நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும். குற்றவியல் குற்றத்துக்கு ஒரு ஆளுக்கு தண்டனை வழங்குற என்றால் நீதிமன்றம் என்ன செய்யணும், நீதிமன்றத்தின் நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தான் அதுக்கு தண்டனை வழங்கப்படும். பியாண்ட் த ரீசனபிள் டவுட். உங்களுக்கு பாஸ்ட் பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், இது அநேகமா வந்து கொண்டு இருக்கு இந்த கேள்வி. பியாண்ட் த ரீசனபிள் டவுட் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களை குழப்பறதுக்காண்டி சில பேருக்கு பியாண்ட் த டவுட் போடுறோம். அப்படி இல்லை, பியாண்ட் த ரீசனபிள் டவுட், நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால், நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் குற்றம் நிரூபிக்கப்பட்டதான் குற்றவியல் குற்றத்தின் வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கப்படும். குற்றங்கள் கொலை, தீ வைத்தல், தாக்குதல், திருட்டு, மோசடி, பணம் தூய்தாக்கல், மணி லாண்டரிங், போதைப் பொருள் கையாளுதல், குடித்துவிட்டு வாகனம் செலுத்தல், இதுதான் குற்றங்கள். கொலை, தீ வைத்தல், தாக்குதல், திருட்டு, மோசடி, பணம் தூய்தாக்கம், போதைப் பொருள் கையாளுதல், குடித்துவிட்டு வாகனம் செலுத்த போன்றது. இதுல இன்னொன்று வருது, இது உங்களோட கேள்வி பேப்பருக்கு பார்த்தேன். கொரோபரேட்டிவ் எவிடன்ஸ், ஒப்புறுதி சான்று. கொரோபரேட்டிவ் எவிடன்ஸ் என்றது ஒப்புறுதி சான்று. இதுல
இது என்னன்னு பார்த்தோம்டா, இது என்ன தெரியத்தான உங்களுக்கு கேள்விப்படல இருக்கிறபடியா நான் போட்டுருக்கேன். ஏற்கனவே இருக்கும் ஆதாரங்களை வலுப்படுத்துவது அல்லது உறுதிப்படுத்துவது. அப்ப அங்க இருக்கிற எவிடன்ஸை அதை வலுப்படுத்துவது அல்லது உறுதிப்படுத்துவது, ஆதாரங்களை உறுதிப்படுத்தல் எனப்படுகிறது. அப்ப அந்த corroborative எவிடன்ஸ் என்றது ஆதாரங்களை உறுதிப்படுத்துறது, ஏற்கனவே இருக்கிறத உறுதிப்படுத்துறது அல்லது வலுப்படுத்துறது. இது ஒரு சாட்சியின் சாட்சியத்தை ஆதரிக்க பயன்படுத்தப்படுகிறது. ஒரு விட்னஸ் இருந்தாலே அந்த எவிடன்ஸை அதை ஆதரிக்க பயன்படுத்தப்படுகிறது. இது முற்றிலும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப பிரயோகிக்கப்படும் ஆதாரம். எனினும் இது சுமத்தப்பட்ட குற்றத்துக்கு திருப்திப்படுத்த போதுமானதாக இருக்காது. ஒரு குற்றம் சுமத்தப்பட்டால் அதை நிரூபிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்காது. எனினும் அது பிரதிவாதி, அதாவது டிஃபெண்டன்ட் மற்றும் குற்றம் ஒரு தொடர்பை நிறுவினால் குற்றவாளியின் உடந்தை உண்மையை சொல்றது என்று ஜூரி திருப்தி அடைந்தால் போதுமானதாக, ஜட்ஜ் திருப்தி அடையணும். இதுல திருப்தி அடைஞ்சால் இந்த போதுமானதாக இருக்கும். இப்ப இது இந்த ஒரு கேள்வியில வாரது ஒப்புறுதி சான்று என்ன என்று கேட்டால் அது உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒப்புறுதி ஏற்கனவே இருக்கும் ஆதாரங்களை வலுப்படுத்துவது அல்லது உறுதிப்படுத்துவது தான் இந்த ஒப்புறுதி சான்று, ஆதாரங்களை உறுதிப்படுத்தல். இது ஒரு சாட்சியின் ஆதாரத்தை ஆதரிக்க பயன்படுகின்றது. முற்றிலும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப பிரயோகிக்கப்படும் ஆதாரம். எனினும் இது சுமத்தப்பட்ட குற்றத்துக்கு திருப்திப்படுத்த போதுமானதாக இருக்காது. எனினும் இது பிரதிவாதி மற்றும் குற்றமுடைய தொடர்பு நிறுவினால், பிரதிவாதிக்கும் டிஃபெண்டனுக்கும் குற்றத்துக்கும் உடைய தொடர்பு நிறுவப்பட்டால் குற்றவாளியின் உடந்தை உண்மை சொல்றது என்று ஜூரி திருப்தி அடைந்தால் போதுமானதாக இருக்கும். இதுதான் ஒப்புறுதி சான்று. இப்ப பாப்போம், குற்றவியல் குற்றங்கள் தொடர்பான சம்பந்தப்பட்ட சட்டங்கள் இருக்குது. தண்டனை குறியீடு பீனல் கோட் இருக்குது, மதுவரி கட்டளை சட்டம் எக்ஸைஸ் ஆர்டினன்ஸ், பயங்கரவாத தடை சட்டம் பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், ஆபத்தான போதைப் பொருள் கட்டளை சட்டம் டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் ஆர்டினன்ஸ். இது பொதுவான இதற்கு கீழே வேற சட்டங்கள் கொண்டு இருக்கலாம். பிரதானமான சட்டங்கள் இது. பீனல் கோட்டுக்குள்ள பெருமளவு சட்டங்கள் இருக்குது. ரைட், இப்ப நாங்க பார்ப்போம். எங்களுக்கு முக்கியமானது குடியியல் சட்டம், சிவில் லோ. நாங்க பார்க்க போறது சிவில் லோ. சிவில் லோ இப்பதான் பார்க்கிறோம்டா, இதுக்குள்ளதான் எங்களுக்கு கூட கேள்விகளும் வர்றதுக்கு இருக்கு. இது தனிப்பட்ட நபர்கள் அல்லது அமைப்புகளின் உரிமைகள் மற்றும் சொத்துக்களை கையாளுறது. இது தனிப்பட்ட நபர்கள் சரிதானே, தனிப்பட்ட ஆக்களின் அல்லது அமைப்பு ஆர்கனைசேஷன் உரிமைகள் மற்றும் சொத்துக்கள் கையாளுகிறது. சிவில் சட்டம் ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் செய்த தவறுகள், மிஸ்டேக்ஸ் அல்லது பிழைகள், ரோங்ஸ், அதை கையாளுறது. ஒரு நபர் அல்லது நிறுவனம் செய்த தவறுகள் அல்லது பிழைகள், மிஸ்டேக்ஸ் ஓ ரோங்ஸ். இதுல பார்க்கணும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் குற்றவியல் குற்றத்துக்கும் குடியியல் குற்றத்துக்கும், குடியியல் சட்டத்துக்கும் குற்றவியல் சட்டத்துக்கும் குடியியல் சட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால் சொல்லக்கூடியதாக இருக்கணும். அப்ப சிவில் சட்டத்துல வேற சிவில் நாங்க சிவில் பாவிச்சு கொள்ளலாம், ரெண்டும் பாவிக்கூடியதா இருக்குமே, குடியியல் சிவில். ஒரு நபர் அல்லது நிறுவனம் செய்த தவறுகள் அல்லது பிழைகளை கையாளுறது. இங்க அங்க குற்றம், அங்க இது குற்றம் என்று இல்லை. இங்க தவறுகள் அல்லது பிழைகளை கையாளுறது. இதன் கீழ் ஒரு சிவில் நடவடிக்கை, சிவில் ஆக்ஷன், பிணக்குகள், டிஸ்பியூட்ஸ் அல்லது தவறுகளாக, மிஸ்டேக்ஸ் கருதப்படுகிறது. அப்ப ஒரு சிவில் நடவடிக்கை சிவில் ஆக்ஷன் சொல்றது பிணக்குகள் டிஸ்பியூட்ஸ் அல்லது தவறுகளாக கருதப்படுகிறது. சிவில் சட்டம் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு, அது சொல்றது இன்ஜர்ட் பார்ட்டி, தீர்வு காண முயல்றது. பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு தீர்வு காண முயல்கிறது. இது அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு எழுதக்கூடிய இருக்கும். பாதிக்கப்பட்ட நபர் பிரதிவாதிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட நபர் பிரதிவாதிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். இப்ப இந்த சிவில் வழக்கிலே அதான் பார்த்துக்கொள்ளணும். நீங்க பாதிக்கப்பட்ட நபர் தான் பிரதிவாதிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யணும். அங்க கிரிமினல் வழக்கில அரசாங்கம் தான் வழக்கு போடும், போலீஸ் அல்லது சட்டம் அதிபர் வழக்கு போடுறது. ஆனால் குடியியல் வழக்கில பாதிக்கப்பட்ட நபர் தான் பிரதிவாதிக்கிறா வழக்கு தாக்கல் செய்ய வேணும்.
பாதிக்கப்பட்ட நபர் மற்ற தரப்பினரிடமிருந்து நிவாரணங்கள், ரிலீஃப், சேதங்கள், டேமேஜஸ் மற்றும் இழப்பீடுகளை கோரலாம். சரிதானே? பாதிக்கப்பட்ட நபரிடமிருந்து நிவாரணங்கள், டேமேஜஸ், கம்பன்சேஷன், இழப்பீடுகளை கோரலாம். இந்த சிவில் நடைமுறையின் கீழ் பிரதிவாதியை நீதிமன்றம் பொறுப்பு கூற வேண்டியவரா அல்லது இல்லையா என்று தீர்மானிக்கும். சிவில் நடைமுறையின் கீழ் பிரதிவாதியை நீதிமன்றம் பொறுப்பு கூற வேண்டியவரா அல்லது இல்லையா என்று தீர்மானிக்கும். லயபிள் ஓ நாட் லயபிள், பொறுப்பு கூற வேண்டியவரா இல்லையா என்று, லயபிள் ஓ நாட் லயபிள். குற்றவியல் வழக்கில குற்றவாளி அல்லது சுற்றவாளி, கில்டி ஓ நாட் கில்டி. சரிதானே? அப்ப ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இத. சிவில் வழக்கில வந்து பிரதிவாதி, அதாவது வழக்கு எதிர்வாதியா இருப்பது, பிரதிவாதியை வந்து நீதிமன்றம் பொறுப்பு கூற வேண்டியதா அல்ல இல்லையா, லயபிளோ நோட் லயபிளோ தீர்மானிக்கும். குற்றவியல் வழக்கில் குற்றவாளி அல்லது சுற்றவாளியா என்று தீர்மானிக்கும். மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போனா முதல் கேட்கிறார்கள், நீர் குற்றவாளியா சுற்றவாளியா. குற்றவாளி என்று சொன்னால் ஓகே, குற்றத்துக்கு தண்டனை உடனே வழங்கப்படும், ஏற்றுக்கொண்டார். சுற்றவாளி என்றால் அங்கால வழக்கு தொடர்ந்து போய்கொண்டு இருக்கும், தவணையில போய். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ரைட். ஒரு சிவில் வழக்கில் நடவடிக்கை எடுக்கும் நபர் நிகழ்தகவு சமநிலை, அதாவது பேலன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு சமநிலை அடிப்படையில் வழக்கை நிரூபிக்க வேண்டும். ஒரு சிவில் வழக்கில் நடவடிக்கை எடுக்கும் நபர், அதாவது இந்த வழக்க போட்டவர் தான் இருக்கிறதா ஃபைல், நிகழ்தகவு சமநிலை அடிப்படையில் வழக்கை நிரூபிக்க வேண்டும். பேலன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. கிரிமினல் கேஸ்ல பியாண்ட் ரீசனபிள் டவுட் கிடக்கு, நிரூபிக்கப்பட வேண்டும். இங்க வந்து சிவில் வழக்கில நிகழ்தகவு சமநிலை, அதாவது பேலன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி என்றதுல நிரூபிக்க வேண்டும் என்று. இதுதான் குடியியல் சட்டம், சிவில் லோ. அப்ப திரும்ப பார்த்துட்டு போவோம். குடியியல் சட்டம் என்றா என்ன? இது தனிப்பட்ட நபர்கள் அல்லது அமைப்புகளின் உரிமைகள் மற்றும் சொத்துக்களை கையாளுகிறது. சிவில் சட்டம் ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் செய்த தவறுகள் அல்லது பிழைகளை கையாளுறது, மிஸ்டேக்ஸ் or wrongs. இதன் கீழ் ஒரு சிவில் நடவடிக்கை, சிவில் ஆக்ஷன், பிணக்குகள், டிஸ்பியூட் அல்லது தவறுகளாக, மிஸ்டேக்ஸாக கருதப்படுகிறது. சிவில் சட்டம் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு தீர்வு காண முயல்றது, அது இன்ஜர்ட் பார்ட்டி. பாதிக்கப்பட்ட நபர் பிரதிவாதிக்கு, அதாவது டிஃபெண்டனுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட நபர் மற்ற நபரிடமிருந்து நிவாரணங்கள், சேதங்கள் மற்றும் இழப்பீடுகளை கோரலாம். இந்த சிவில் நடைமுறையின் கீழ் பிரதிவாதியை நீதிமன்றம் பொறுப்பு கூற வேண்டியதா அல்லது இல்லையா என்று தீர்மானிக்கும். லயபிளோ நாட் லயபிள். ஒரு சிவில் வழக்கில் நடவடிக்கை எடுக்கும் நபர் நிகழ்தகவு சமநிலை அடிப்படையில் வழக்கை நிரூபிக்க வேண்டும். பேலன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. நிகழ்தகவு சமநிலை தான் சிவில் வழக்கு, அதாவது குடியியல் வழக்கு. ஒரு வழக்கின்ற குடியியல் சட்டத்தில் உள்ள குணாம்சங்களை பற்றி பார்த்தது. இனி நாங்க பார்ப்போம் சட்டத்தின் வகைகள். முதலாவது வந்து ரோமன் டச்சு சட்டம். இப்ப இலங்கையில வந்து நீதித்துறை அமைப்பு வந்து ஜுடிஷியரி சிஸ்டம் வந்து ரோமன் டச்சு சட்டம், பொதுவான சட்டம் காமன் லோ மற்றும் வளமை தனியார் சட்டங்கள், வளமை என்றது தனியார் சட்டங்கள் சரிதானே, போன்றவற்றால் நிர்வகிக்கப்படுகிறது. பர்சனல் லோஸ். இந்த அமர்வில் இந்த சட்டங்களின் சில முக்கிய அம்சங்களை பற்றி நாங்க பார்க்கலாம். இப்ப ரோமன் டச்சு சட்டம் பொதுவான சட்டம் முதல் வந்தது, இங்கிலீஷ் லோ வந்தது. குற்றவியல் வழக்குகள் ரோமன் டச்சு சட்டம் மற்றும் பொதுவான சட்டத்தின் கீழ் சட்டமாக்கப்பட்டுள்ளன சரிதானே. குற்றவியல் வழக்குகள், கிரிமினல் லோ சட்டம் வழக்குகள், கிரிமினல் கேசஸ் வந்து ரோமன் டச்சு சட்டம் மற்றும் பொதுவான சட்டங்கள் சட்டமாக்கப்பட்டுள்ளன. திருமணம், விவாகரத்து சொத்துக்கள்
மரண சாசனமற்ற சொத்துக்கள் போன்ற விடயங்கள் தொடர்புடைய வழக்கு வந்து வளமையான அல்லது தனியார் சட்டங்களின் கீழ் நிர்வகிக்கப்படுகின்றன. திருமணங்கள் சரிதானே? திருமணங்கள், விவாகரத்து, சொத்துக்கள், மரண சாசனமற்ற சொத்துக்கள், இன்டெஸ்டேட் அசெட்ஸ் என்று சொல்றது, சொத்து விடயங்கள் தொடர்பான வளமையான தனியார் சட்டங்கள் நிர்வகிக்கப்படுகின்றன. இப்ப இதுதான் சட்டத்தின் வகைகள். இப்ப பார்ப்போம். முதலாவது ரோமன் டச்சு சட்டம். ரோமன் டச்சு சட்டத்துல பார்த்தோம்னு சொன்னா, இப்போது பொதுவாக இலங்கையில் நியதி சட்டங்கள் சொல்றது சுதேச, அதாவது இண்டிஜினஸ் சட்டங்களும் பிரச்சனைகளை ஒழுங்குபடுத்தாத போது இந்த சட்டம் பிரயோகிக்கப்படும். இங்க வந்து இதுக்கண்டு ஸ்பெசிபிக்கா பாராளுமன்றத்திலே இந்த சட்டம் நிறைவேற்றாட்டி, இந்த சட்டங்கள் இல்லாட்டி அல்ல இங்க இருக்க சட்டங்கள் இல்லாட்டி பிரயோகிக்கப்படுற சட்டம் வந்து ரோமன் டச்சு சட்டம். பொதுவாக இலங்கையில் நீதி சட்டங்களும் சுதேச சட்டங்களும் பிரச்சனைகளை ஒழுங்குபடுத்தாத போது இந்த சட்டம் பிரயோகிக்கப்படும். இது பல உள்நாட்டு சட்டங்கள் மற்றும் ஆங்கில பொதுவான சட்டங்களுடன் இணைத்து கோஎக்ஸிஸ்டட் பிரயோகிக்கப்படுகின்றது. ரோமானிய டச்சு சட்டத்தை இலங்கையின் பொதுவான சட்டமாக, கவனம் பாருங்க, ரோமானிய டச்சு சட்டத்தை இலங்கையின் பொதுவான சட்டமாக ஆங்கிலேயரே அறிவித்தனர். தற்போது ரோமானிய டச்சு சட்டம் இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்காவில் நடைமுறையில் உள்ளது. அப்ப இந்த ரெண்டு இடத்த மட்டும்தான் இப்போ இருக்குது. இந்த ரோமானிய சட்டம் இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்காவில் நடைமுறையில் இருக்குது. ஒரு கேள்வி கேட்கிறது, பொதுவான சட்டம் எதுன்னு கேட்க இந்த ரோமானிய டச்சு சட்டம் இருக்குது இந்த. அடுத்தது கண்டியன் சட்டம். கண்டியன் சட்டம் அண்டைக்கு அடிக்கடி வர கேள்வி இதுல. மத்திய இலங்கையில் கண்டி ராஜ்ய காலத்துல, அதாவது கண்டியன் மோன்ராட்சின்றது, கண்டியன் இலங்கையில மத்திய இலங்கையில கண்டி ராஜ்ய காலத்துல கண்டி மாகாணத்துக்கு தங்களுடைய பரம்பரைய அறியக்கூடிய சிங்கள இனத்துக்கு இது வந்து பொருந்தும். கண்டிய ராஜ்ய காலத்துல கண்டி மாகாணத்துக்கு மத்திய இலங்கையில் கண்டி ராஜ்ய காலத்தில் கண்டி மாகாணத்தில் தங்கள் பரம்பரையக்கூடிய சிங்கள இனத்துக்கு இது பொருந்தும். கண்டி மாகாணத்தில் தற்போது வாழும் எல்லா சிங்களவருக்கும் கண்டிய சட்டம் ஏற்புடையதாகாது. இப்ப இதை நாங்க கீழே பார்ப்போம். யாருக்கு இந்த சட்டம் அப்ளிகபிள், இந்த கண்டியன் சட்டம் அப்ளிகபிள் யாருக்குன்னு சொல்லி கீழே ஸ்பெசிபிக்கா லோவில் சொல்லப்பட்டிருக்கு. அதை பின் கீழே போட்டு பார்ப்போம். இது வந்து எல்லாருக்கும் ஏற்புடையதல்ல. அந்த மாகாணத்தை கண்டி மாகாணத்துல தங்களோட பரம்பரை அறியக்கூடிய சிங்கள இனத்துக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருத்தமானதாக இருக்கும். ஆனால் கண்டிய மாகாணத்தில் தற்போது வசிக்காத கண்டி சிங்களவர்களுக்கும் இது ஏற்புடையதாகும். அந்த கண்டிய பரம்பரையாக கொண்ட வேறு இடத்துல இருக்கிற சிங்களாக்களுக்கும் அந்த கண்டிய ஒரிஜினாக்களுக்கு அந்த கண்டி அவர்களுக்கு இந்த கண்டியன் லோ தான் ஏற்புடையதாக இருக்கும். பிரிட்டிஷார் ஆட்சியை கைப்பற்றியதன் மூலம் 1815 கண்டியன் முடியாட்சி நிறைவுறுத்தப்பட்டது. 1815 கண்டியன் முடியாட்சி நிறைவுறுத்தப்பட்டு பிரிட்டிஷார் வந்து தாங்கள் பொறுப்படுத்திக் கொண்டினவர், தங்களோட ஆட்சியை கைப்பற்றினோம். அது வரைக்கும் இந்த கண்டியன் முடியாட்சி இருக்குது. ஆனா இந்த சட்டம் இருக்குது. இப்ப கண்டிய சட்டம் என்பது சிங்கள மன்னர்களின் கீழ் நடைமுறையில் இருந்த சட்டங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களின் மற்றொரு பெயராகும். கண்டியன் சட்டம் என்பது சிங்கள மன்னர்களின் கீழ் நடைமுறை சட்டங்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள் மற்றொரு பெயராகும். நாங்கள் சட்டம் என்று தொடங்கியே பார்த்த நாங்கள் ஒரு சமூகத்தின் அவர்கள் ஒழுங்குபடுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விதிகள் தொகுப்புன்னு சொல்லி, அதே மாதிரிதான் அந்த 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 காலத்துல அந்த மன்னர்கள் இருக்க அந்த சமூகத்துக்காண்டி ஏற்படுத்தப்பட்ட நடைமுறைகள், அந்த வழக்கங்களின் பெயர் தான் இந்த சிங்கள மன்னர்கள் நடைமுறை இருந்த போது உருவாக்கப்பட்ட பழக்க வழக்கங்களோட தொகுப்பு தான் இந்த கண்டிய சட்டம். இதன் ஆட்சி அதிகாரம் 1505 முதல் 1815 வரை இலங்கையின் மத்திய மலை பிரதேசங்களுக்கு மட்டுமே இருந்தது.
மேலும் 1815 முதல் 1835 வரை ஆங்கிலேயர்கள் கண்டிய சட்டத்தை தனிப்பட்ட சட்டங்களுக்கு பதிலாக ஒரு பிராந்திய சட்டமாக கருதினர், டெரிட்டோரியல் லோ. அந்த நேரத்துல பிரிட்டிஷ்காரர் என்ன தெரிவிக்கிறேன், இந்த சட்டத்தை வந்து 1815-35 வரை அந்த பிராந்தியத்துக்கு, அந்த கண்டிய பிராந்தியத்துக்கு உள்ள எல்லாருக்கும் அதை பிரயோகிச்சிருக்கிறோம். அங்க வாழ்ற சிங்களவர், தமிழர், முஸ்லீம், பரங்கியர் எல்லாரும் வாழ்ந்த எல்லாருக்கும் இதை பிரயோகிச்சிருக்கிறோம். பிறகு 1859க்கு முன்னர் கண்டிய மக்களுக்கு எழுத்து சட்டங்கள் எதுவும் இருக்கவில்லை, அந்த வாய் மூலமா வந்திருக்குது. திருமணங்கள் சம்பிரதாய சடங்களின்படியும் சங்கங்களின் பொது அங்கீகாரத்தின் மூலமும் ஒப்பந்தமாக இருந்தன. பலதார மனம், பொலிகாமி, பொலியன்றி போன்ற பழக்க வழக்கங்களும் கண்டிய சட்டத்தின் நடைமுறையில் இருந்தன. கண்டி சிங்களவருக்கு கண்டி சட்டம் ஒரு தனிப்பட்ட சட்டமா பிரிக்கப்பட்டது. அப்ப இதுல வந்து அந்த காலத்துல பலதார மனம்னு சொல்றது, இப்ப ஒருவர் பல பெண்களை திருமணம் செய்யறதும் இருந்தது. அது வந்து அந்த நாளில இருந்த முறை. அதே போல பொலியன்றி என்ற ஒன்று இருக்குது, அதாவது ஒரு பெண்ணுக்கு பல கணவன்மார்கள் இருந்தது. அதுவும் அந்த அந்த முறை இருந்திருக்காங்க. நாங்கள் பார்த்த மகாபாரதத்துல பார்த்த மாதிரி பஞ்சபாண்டவருக்கு ஒரு மனைவிக்கு 5 பேர் இருந்த மாதிரி, கணவர் இருந்த மாதிரி. இதுல வந்து சில நேரம் அந்த முறைகள் அந்த நேரத்துல இருந்திருக்கும். ஏனென்றால் அந்த சொத்துக்கள் தங்களை விட்டு போகக்கூடாது, பிரியக்கூடாதுக்காண்டி இந்த முறைகள் இருந்திருக்கலாம். பிறகு பிரிட்டிஷ்காரர் வந்து அந்த தடை செய்துட்டோம். இதுகளை இந்த முறைகளை வந்து இந்த முறைகளை தடை செய்து விட்டார்கள். இப்ப இதுல இந்த கேள்வி ஒன்று வரும், இதெல்லாம் வச்சுக்கொள்ள வேணும். கேஷவ் வெர்சஸ் நிக்கோல் 1962 இந்த வழக்கில் கண்டிய சட்டம் ஒரு பிராந்திய சட்டமாகவே கொள்ளப்பட்டது. அப்ப இந்த கோர்ட்ஸ்ல வந்து தீர்க்கப்பட்டிருக்க அந்த 1922 கேஷவ் வெர்சஸ் நிக்கோல்ல பிராந்திய சட்டமாக, டெரிட்டோரியல் லோவாக தீர்ப்பளிக்கப்பட்டது. இருந்தாலும் பிறகு வில்லியம் வெர்சஸ் ராபர்ட்சன்ல 1886 இந்த வழக்கின்படி நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் வந்து இதோட தனியார் லோ, பர்சனல் லோவாக பொருட்கோடு இட்டது. அதை வந்து இதன்படி பொருட்கோடப்பட்டிருக்குது, தீர்க்கப்பட்டிருக்குது. ஆனபடியால் இதுல கேள்வி வர்றது, இந்த கண்டிய சட்டம் ஒரு தனியார் சட்டமா பிராந்திய சட்டமா என்று சொல்லி கேட்டால் அதுக்குரிய கேள்விக்கு இந்த இடத்துல இருந்து எழுத வேண்டி வரைக்கும் வர முடியும். இதுல இருந்தும் எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த வழக்குகள் ரெண்டும் முக்கியமான வழக்குகள். கேஷவ் வெர்சஸ் நிக்கோல் 1862 கண்டியன் சட்டம் பிராந்திய சட்டமாக கொள்ளப்பட்டது. எனினும் வில்லியம் வெர்சஸ் ராபர்ட்சன் 1886 வழக்கில் உயர் நீதிமன்றம் தனியார் சட்டமாக பொருட்பட்டார். இதை விட இந்த சட்டம் வந்து இந்த கண்டியன் மாகாணத்தை சேர்ந்தவர்களுக்கு அப்ப அந்த ராசானிக்கு உட்பட்ட அவர்களுக்குத்தான் என்றதுக்கு உதாரணத்துக்கு தான் அந்த வழக்கு, அதுகளுக்கு மட்டும் பொருத்தமானது என்று சொல்றதுக்கு உதாரணத்துக்கு ஒரு வழக்கு இருக்குது. தாழ்நில நாட்டு சிங்களவர் கண்டிய மாகாணத்தில் வசித்தாலும் அவர் ரோமன் டச்சு சட்டத்தினாலேயே வாரிசு சொத்து விடயங்களில் ஆளுகைக்குட்படுத்தப்படுவார். சரிதானே? இப்ப தாழ்நில நாட்டு சிங்கள, அதாவது கண்டிய சட்ட மாகாணத்துக்கு அப்பால வசிச்ச சிங்களவர்கள் இப்ப அவை வேண்டாம் கண்டியில வசிக்கலாம். ஆனால் அவர்களுக்குரிய சொத்து விடயங்கள், வாரிசு சரிதானே, இன்டெஸ்டேட் அசெட்ஸ் இருக்கு, சொத்து வாரிசு சொத்து விஷயங்கள்ல என்ன சட்டம் அவைக்கு பாவிக்கப்படும் என்றால் ரோமன் டச்சு சட்டம் தான் பாவிக்கப்படும் என்றதுக்கு ஒரு வழக்கு இருக்குது. விஜயசிங்க வெர்சஸ் விஜயசிங்கன்னு சொல்லி 1992 ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அவைகளுக்கு அந்த கண்டிய சட்டம் பிரயோகிக்கப்படாதுன்றதுக்குரிய ஒரு கேஸ்லோ தான் இது. Right. மிச்சத்தை பார்த்தா இந்த கண்டிய சட்டத்துல
அதில் உள்ள சில ஃபீச்சர்ஸ், அதில் உள்ள குணாம்சங்களை நாங்கள் பார்த்தா, முதலாவது இது ஒன்று, யார் கண்டிய சட்டத்திற்கு ஆளுகைக்குட்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி 1917ஆம் ஆண்டின் 23ஆம் இலக்க கண்டிய பின்னுரிமை கட்டளை சட்டத்தின் பிரிவு 2 படி ஆளொருவர் பின்வரும் நியதிக்குட்பட்டிருப்பாராயின் அவர் கண்டிய சட்டத்துக்கு உட்பட்டவராக பிரகடனப்படுத்தப்படுவார். 1917ஆம் ஆண்டின் 23ஆம் இலக்க கண்டிய பின்னுரிமை கட்டளை சட்டத்தின் பிரிவு 2 படி ஆளொருவர் பின்வரும் நியதிக்குட்பட்டிருப்பாராயின் அவர் கண்டிய சட்டத்துக்கு உட்பட்டவராக பிரகடனப்படுவார். 1, அவர் அல்லது அவளின் திருமண தொடர்புகளில் ஆண் கண்டிய சட்டத்துக்கு உட்பட்டவராகவும், ஆண் அதாவது ஆண் மணமகன் ஆண் கண்டிய சட்டத்துக்கு உட்பட்டவராகவும் கண்டி மாகாணத்தில் வசிப்பவராகவும் இருந்து பெண் கண்டிய சட்டத்துக்கு உட்பட்டவராக இருக்கும் இடத்து சிறுதானே இருந்தால் அவர்கள் பிறகு இந்த கண்டி சட்டத்துக்கு உட்பட்டவராக கொல்லப்படுகிறார்கள். இதன்படி சிறுதானே அவர் அல்லது அவளின் திருமண தொடர்புகளில் ஆண் கண்டிய சட்டத்துக்கு உட்பட்டவராகவும் கண்டி மாகாணத்தில் வசிப்பவராக இருந்து பெண் கண்டிய சட்டத்துக்கு உட்பட்டவராக இருக்கும் இடத்து. அப்ப இதுல மாப்பிள்ளை கண்டி சட்டத்துக்கு உட்பட்டவர், கண்டியில வசிக்கிறவர், பெண் வெளியில இருந்து வருகிறார். இப்படி திருமணம் செய்ய அவர்களுக்கு கண்டிய சட்டம் ஏற்புடையதாகிறது. 2வது, கண்டிய சட்டத்துக்கு உட்பட்ட மற்றும் கண்டிய மாகாணத்தில் வசிக்கின்ற பெண்ணுக்கும், கண்டிய சட்டத்துக்கு உட்பட்ட மற்றும் கண்டிய மாகாணத்தில் வசிக்கின்ற பெண்ணிற்கும் கண்டிய சட்டத்துக்கு உட்படாத ஆணுக்கும் இடையில் பின்னா திருமண தொடர்பினை கொண்டதாக உள்ள போது, பின்னா நாங்கள் படிப்போம். கண்டிய திருமண முறைகள் இருக்கு 2 வகை. அதுல ஒரு முறை பின்னா என்று சொல்றது, பின்னா திருமண முறை என்று. அந்த பின்னா திருமண தொடர்பினை கொண்டதாக உள்ள போது வீட்டோட மாப்பிள்ளையா வாரார். சரிதானே? கண்டிய சட்டத்துக்கு உட்பட்ட மற்றும் கண்டிய மாகாணத்தில் வசிக்கின்ற பெண்ணுக்கும் கண்டிய சட்டத்துக்கு உட்படாத ஆணுக்கும் இடையில் பின்னா திருமணத்துக்கு கொண்டதாக இருக்கிற போது இவ கண்டிய சட்டத்துக்கு உட்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. 1917ஆம் ஆண்டின் 23ஆம் இலக்க கண்டிய பின்னுரிமை சட்டத்தின் பிரிவு 2 படி ஆளொருவர் பின்வரும் நியதிக்கு உட்பட்டிருப்பாராயின் அவர் கண்டிய சட்டத்துக்கு உட்பட்டவராக பிரகடனப்படுத்தப்படுவார். இந்த 2 விடயங்கள் இருக்க வேணும். சாதாரணமா கண்டி அவர் 2 செய்யாத பிரச்சனை இல்லை, அது இருக்கும். அப்படி இல்லாமலாக கண்டிய சட்டத்துக்கு உட்பட்ட 2 பேர் திருமணம் செய்ய அவையை பற்றி இங்க கதைக்க இல்லை. இதை விட எக்ஸம்ஷனா இருக்கிறது தான் இது சொல்லப்படுறது. 2 சொல்லப்படுகிறது. 1, ஆண் கண்டி மாகாணம் வசிக்கிறவர், கண்டிய சட்டத்துக்கு உட்பட்டவர், வெளியிலிருந்து பெண்ணோரால திருமணம் செய்து கொண்டு வாரார். இன்றைக்கு அவருக்கு ஏற்புடையதாகிறது. 2வது, பெண் கண்டிய மாகாணத்தில் வசிக்கிறவர், கண்டிய சட்டத்துக்கு உட்பட்டவர், ஆண் வெளியிலிருந்து திருமணம் செய்து இங்கே இருக்கிறார் கண்டியில பின்னா முறைப்படி. இந்த சட்டத்தின்படி அவர் கண்டிய சட்டத்துக்கு உட்பட்டவராக கொள்ளப்படுகிறார். இந்த கண்டிய சட்டத்துல திருமணம், விவாகரத்து, மரண சாசனமற்ற சொத்துக்கள், இன்டெஸ்டேட் சக்சஷன் சொல்றது, மரண சாசனமற்ற சொத்து பரிமாற்றம் தத்தெடுப்புடன் தொடர்புடையது. 1938ஆம் ஆண்டு குறியிடப்பட்டது. இது திருமணம், விவாகரத்து, மரண சாசன சொத்துக்கள் தத்தெடுப்புடன் தொடர்புடையது குறியிடப்பட்டது. ரைட். கண்டியன் சிங்களத்திற்கு கண்டியன் சட்ட அறிவிப்பு மற்றும் திருத்தப்பட்ட கட்டளை பொருந்தும். கண்டியன் சிங்களவருக்கு பொருந்தும் என்னென்றால் இந்த கண்டியன் சட்ட அறிவிப்பு மற்றும் திருத்தப்பட்ட கட்டளை, அதாவது கண்டியன் லா டிக்ளரேஷன் அண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அமெண்டட் ஆர்டினன்ஸ் நம்பர் 39 of 1938 அது பொருந்தும். கண்டியன் சிங்களவர்கள் பொது திருமண கட்டளை சட்டத்தின் கீழ் திருமணம் செய்ய தேர்ந்தெடுப்பின் அவர்கள் ரோமானிய டச்சு சட்டத்தால் ஆளப்படுவர். திருமணம், விவாகரத்து, மரண சாசனம் பெற்ற சொத்துக்கள். அவர் பொது திருமண கட்டளை சட்டத்துல திருமணம் செய்ய விரும்பினால் அவர் ரோமானிய டச்சு சட்டத்தால ஆளப்படுவார் என்று சொல்லப்படுறது. கண்டிய சட்ட அறிவிப்பு மற்றும் திருத்தப்பட்ட கட்டளைகள் மற்றும் கண்டிய திருமணம் விவாகரத்து சட்டத்தின் கீழ் வருகின்றது.
கண்டிய சட்ட அறிவிப்பு மற்றும் திருத்தப்பட்ட கட்டளைகள் மற்றும் கண்டிய திருமணம் விவாத சட்டங்கள், அதாவது இது ஒரு சட்டம், அதான் அப்படி ஒரு வசனம் வருது, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க என்ற கேள்வி வருது அடிக்கடி. கண்டியன் டிக்ளரேஷன் அண்ட் அமெண்ட்மெண்ட் ஆர்டினன்ஸ் அண்ட் கண்டியன் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் நம்பர் 44 of 1952. இந்த இதை கொஞ்சம் பாடமாக்கி வச்சுக்கொள்ள வேணும். கண்டிய திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டம் திருத்தப்பட்டது 1995ஆம் ஆண்டின் இலக்கம் 19. இது திருமணத்துக்கான சட்டப்படியான வயதில்லை மற்றும் திருமண பதிவு சொத்துரிமை விடயங்களை பாதிக்காது போன்ற விடயங்களை குறித்துரைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 1995ஆம் ஆண்டு இலக்க 19 கொஞ்சம் பார்த்தா சொல்லுதன் என்றால் அந்த திருமணம் செய்கிற வயதில் என்ன மாதிரி இருக்கணும் என்று சொல்லி இருக்குது. இதே போல திருமண பதிவு செய்கிறது, மற்றது அந்த திருமண பதிவு ரிஜிஸ்டர் பண்றதால இந்த சொத்துரிமை அந்த விடயங்கள் பாதிக்கப்படாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது சட்டத்தில். இப்ப குறைஞ்ச வயசுல திருமணம் செய்தால் அவர்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே குறைஞ்ச வயசு திருமணம் செய்திருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். அதற்கு பிள்ளைகள் பிறந்திருந்தால் அதை ஏற்றுக்கொள்ற முறைகள் அதில் பற்றியும் இந்த சட்டத்துல சொல்லப்படுகிறது. அது அவ்வளவுங்களுக்கு இந்த எக்ஸாம் பர்பஸ் அவ்வளவு தேவையில்லை அப்படின்னு அதை பற்றியில சொல்லி. இது கண்டியன் லோவில் உள்ளது. இதை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. முதலும் படிச்சு ரெண்டாவது சொல்லி திருப்பி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். மற்ற நிர்வாக எல்லைகள் சொல்லி இது எந்தெந்த பகுதிகளுக்கு பிரயோகிக்கப்படுகிறது என்று பார்த்தால், மத்திய மாகாணம் சென்ட்ரல் ப்ராவின்ஸில், மற்ற வட மத்திய மாகாணம் நார்த் சென்ட்ரல் ப்ராவின்ஸில் சில பகுதிகள், ஊவா மாகாணம், சப்ரமகம்பு மாகாணம், குர்நாகல் மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் இந்த உள்ளவர்களுக்கு இந்த சட்டம் செல்லுபடியாகுது. மத்திய மாகாணம், வட மத்திய மாகாணம், ஊவா மாகாணம் மற்றும் சபரகம்ப மாகாணம், குர்நாகல் மற்றும் புத்தளம் மாவட்டம் குறிப்பிட்ட பகுதிகளில் சில இருக்கு. ஆனால் இப்ப மத்திய மாகாணம், ஊவா மாகாணத்துல தான் இது பெரும்பாலும் இருக்கிறது. இப்ப பார்ப்போம் திருமணம். திருமணம் கண்டிய திருமண முறையில 2 வகையான முறை இருக்குது. ஒன்று பின்னா என்று சொல்றது, மற்ற திகா. திகா இருக்கு, தீனா காவெல்லாம் போல திகா வெளியெல்லாம். பின்னா முறை, திகா முறை என்று இருக்குது. ஒரு முறையில 2க்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த சொத்து முறைகள்ல வித்தியாசம் இருக்கிறது. இப்ப பின்னாவில என்ன முறை என்றால், கணவர் மனைவியின் குடும்பத்துடன் இணைதல். பின்னாண்ட முறை கணவர் மனைவியின் குடும்பத்துடன் இணைதல், வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க போறார். மனைவியின் பரம்பரை சொத்துக்கு கணவருக்கு உரிமை இல்லை. அவர் அப்படி வந்தாலும் மனைவியின் பரம்பரை சொத்துக்கு இவருக்கு ஒன்றும் உரிமை இல்லை. அது அவளது சொந்தமானதாக இருக்கும். மணமகன் அவனின் மனைவியின் சொத்துக்களில் எவ்வித உரிமையையும் கொண்டிருக்க முடியாது. இதுதானே. அப்ப கணவர் மனைவியின் சொத்துக்கள்ல எந்தவித உரிமையையும் கொண்டிருக்க முடியாது. அவள், அதாவது மனைவி, அவளது சகோதரர்கள் மற்றும் பின்னா முறைப்படி திருமணம் செய்து கொண்ட அல்லது திருமணம் செய்து கொள்ளாத மகள்மாருக்கு சமமான பங்கினை தந்தையின் சொத்தில் பெற உறுத்துடையவர் ஆவார். இவ திருமணம் செய்துட்டாலும் அவருடைய மனைவி இப்ப கணவர் இருந்தாலும் திருமணம் செய்து அந்த பெண் பெண்ணுக்கு அவருடைய சகோதரர்கள் அல்லது பின்னாமுறப்படி திருமணம் செய்து கொண்ட அல்லது திருமணம் செய்து கொள்ளாம இருக்கிற மகள்மார் இருக்கிற அவர் சகோதரிகள் இருக்கிறார், அவைக்கு சமமான பங்கு தகப்பன்ற சொத்தில சமமான பங்கு அவருக்கு உரிமைக்கு இருக்குது. பின்னா திருமண முறையில் பிறக்கின்ற குழந்தைகள் அவர்களது தாயின் குடும்பத்தவர்களுக்கு உறுத்துடையவர்கள் ஆவதால் அவர்களுக்கு அப்பரம்பரை சொத்துல உரிமை இருக்கு. பிள்ளைகளுக்கு உரிமை இருக்கு, தகப்பனுக்கு ஒன்றும் இல்லை. மாப்பிள்ளை இருந்தா அவருக்கு இல்லை. அதான் முக்கியமான இந்த பின்னா முறையில உள்ள முறை, திருமண முறை. பின்னா நடுகளும் கேள்வி கேட்கிறபடியால் பார்த்துக் கொள்ளுங்க. பின்னா என்றா கணவர் மனைவியின் குடும்பத்துடன் இணைதல். கணவர் மனைவியின் குடும்பத்துடன் இணைதல். சரிதானே.
மனைவியின் பரம்பரை சொத்துக்கு கணவருக்கு உரிமை இல்லை, அது அவ்வளவு சொந்தமானதாக இருக்கு. மணமகன் அவன் மனைவியின் சொத்துக்களில் எவ்வித உரிமையும் கொண்டிருக்க முடியாது. சரிதானே? அவாக்கு தகப்பன் சொத்துக்கள்ல மற்ற அவருடைய சகோதரர்கள் போலவே பங்கிருக்கிறது. ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை. அதுல சொல்லப்படுது, அவருடைய சகோதரிகள் வந்தாரும் பின்னாமுறப்படி திருமணம் சொல்ற சகோதரிகளுக்கு தான் அவைக்கும் அந்த சொத்துல உரிமை இருக்குன்னு சொல்லப்படுது. அதையும் பார்த்துக்கொள்ளணும். அதே போல பிள்ளைகள் அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு இந்த குடும்பத்துக்கு சேர்ந்தவர்களாக கருதப்பட்டு, மனைவியினுடைய குடும்பத்தை சேர்ந்த கருதப்பட்டு அவர்களுக்கு இந்த பரபட்சத்துல உரிமை இருக்குன்னு சொல்லப்படுது. அது பின்னா முறையில் உள்ளது. அடுத்த முறை அடுத்த இன்னொரு வகை திருமண முறை இருக்குது, திகா. இது மனைவி கணவன் குடும்பத்தோட சேருதல். மனைவி கணவரோட போயிடுவா, தூரடம் அதுகளுக்கு இருக்கல, அப்படியே மனைவி போயிடுவா கணவரோட. அப்படியா நேரத்துல மனைவியின் வரதட்சணை மட்டுமே கணவரின் குடும்ப செல்லுத்திறன் சேரும். எதிர மனைவிக்கு ஏதாவது கொடுத்தா, வரதட்சணை சீதனம் கொடுத்தா அது மட்டும் போயிடும். மனைவிக்கு தனது குடும்ப சொத்துக்களில் உரிமை இல்லை. அவள் பெற்றோரின் பராமரிப்பிலிருந்து கணவனின் வீட்டில் குடியேறி விடுகிறாள். அவளின் தந்தையின் சொத்துக்களுக்கான மரபுரிமையையும் இழந்து விடுகிறாள். இதுதான் இது முக்கியமானது. இப்ப இதுல திருப்பி அவ வீட்டு வந்தாலும், திருப்பி இந்த மனைவி தகப்பன்ற வீட்டுக்கு வந்தாலும், தந்தையின் வீட்டுக்கு வந்தாலும், தந்தையின் சொத்துல இவாக்கு அந்த பரம்பரை சொத்துல உரிமை இல்லை. தந்தையின் சொத்துல உரிமை கிடையாது. அதுக்கு ஒரு வழக்கு இருக்கு, ஜெயசிங்க வர்சஸ் கிரிபிந்து என்ற ஒரு வழக்கு இருக்கு. உதாரணமாக ஜெயசிங்க வர்சஸ் கிரிபிந்து வழக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. திகா திருமண முறை என்று சொன்னால் மனைவி கணவரின் குடும்பத்தோட சேருதல். மனைவி போறது, அப்ப அந்த காலங்கள்ல தூரிடங்களுக்கு போய்க்கு அப்படி போறது. மனைவியின் வரதட்சணை மட்டுமே கணவரின் குடும்பத்துடன் சேரும். மனைவிக்கு தனது குடும்ப சொத்துக்களில் உரிமை இல்லை. அவள் பெற்றோரும் பராமரிப்பிருந்து கணவன் விட்டு குடியேறுகிறாள். தந்தையின் சொத்துக்களுக்கான மரபுரிமையை இழந்து விடுகிறார். அப்ப இதுதான் சொல்லப்படுகிறது. இந்த திருமண முறைகள் என்னண்டா, முதலாவது பின்னாண்டது அநேகமா என்ன செய்யும்டா, கொஞ்சம் வசதியான ஆட்களா இருக்கலாம், அல்லது ஒரு பெண் அல்லது பெண் பிள்ளைகளே இருக்கிற குடும்பமா இருந்தால் இந்த முதலாவது நடக்கலாம். அடுத்தது மற்றது முறை என்றால் நிறைய பேர் பிள்ளைகள் புரியாத முறையும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. திருமணங்கள் விவாகரத்துகள் தற்போதுள்ள சட்டத்தால் நிர்வகிக்கப்படும். இப்ப இந்த சட்டத்தாலே நிர்வகிக்கப்படும் சொல்லப்படுறது. இதை பார்த்து கொள்ளுங்க. இது ஒரு சின்ன இதை பார்த்தா இதுக்கு மறுமொழி எழுதக்கூடிய இருக்கு. இன்னொரு முக்கியமான அம்சம் இந்த கண்டியன் சட்டத்துல இருக்குது, நன்கொடை. நன்கொடை எல்லா சட்டங்கள்லையும் இருக்கு, வழங்கலாம். ஆனா கொடுத்த நன்கொடைய திருப்பி போடுறது, ரிவொகேஷன் ஆஃப் டீட்ஸ் ஆஃப் கிஃப்ட் என்றது இந்த கண்டியன் சட்டத்துல தான் இருக்குது. அதாவது அவருக்கு சொல்லாமலேயே, அது இந்த பெனிஃபிஷரி கிடைச்சாரே டோனி கிடைச்ச அவருக்கு சொல்லாமலேயே, டொனர் டோனிக்கு சொல்லாமலேயே திரும்பி பெறக்கூடிய வழிமுறை இருக்கிறது இந்த கண்டியன் சட்டத்துல இருக்குது. கொடையாளி டொனர் தனது வாழ்நாளில் எந்த ஒரு நன்கொடையையும் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ எந்த ஒரு நபருக்கும் அல்லது பெறுநருக்கும் தெரிவிக்காமல், பெறுநர் டோனி தெரிவிக்காமல் திரும்பி பெற முடியும். அப்ப இது சட்டத்திலே சொல்லியிருக்கு. கண்டியன் சட்ட அறிவிப்பு மற்றும் திருத்த கட்டளை 1939, கண்டியன் சட்ட அறிவிப்பு, கண்டியன் ஆர்டினன்ஸ் and Amendment Act 1939, Canadian Ordinance and Amendment Act 1939 அதுல சொல்லி இருக்கேன் என்றால், கொடையாளி அதாவது தன் வாழ்நாளில் எந்த ஒரு நன்கொடையும் முழுமையாக அல்லது பகுதியாகவோ எந்த ஒரு நபருக்கும் அல்லது பெறுநருக்கு தெரிவிக்காமலேயே, இவருக்கு ஒரு ஆள் எந்த ஒரு நபருக்கும் அல்லது பெறுநருக்கு தெரிவிக்காம திரும்ப பெற முடியும். அப்படி ஒரு வசதி இருக்குது. இருந்தாலும் சில நன்கொடைகளை திருப்பி பெற முடியாது. சில நன்கொடைகளை திருப்பி பெற முடியாத கட்டம் இருக்குது.
அப்படி பெற முடியாத என்ன இருக்குன்னு பார்த்தோம் என்று சொன்னா ரத்து செய்ய முடியாத நன்கொடை உறுதி. சரிதானே? இன்னத்தை தான் அவர் பெருமா கொடுத்தாலும் ரத்து செய்ய முடியாத நன்கொடை உறுதி இருக்கு என்னென்றால் அதுவும் கண்டியன் சட்ட அறிவிப்பு சொல்லியிருக்கா. கண்டியன் லோ டிக்ளரேஷன் அண்ட் அமெண்ட்மெண்ட் ஆர்டினன்ஸ் 1939 சொல்லப்பட்டிருக்கு. இன்ன விஷயங்கள் இந்த 4 விடயங்கள்ல 4 பேருக்கு இந்த விடயங்கள் சொல்லப்பட்ட விடயங்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்கொடை உறுதியில திரும்ப பெற முடியாது. என்று முதலாவது கோயிலுக்கு நன்கொடையா கொடுத்தது, அது பம்சலைகளுக்கு நன்கொடையா கொடுத்ததை டெம்பிளுக்கு கொடுத்ததை திருப்பி எடுக்க இயலாது. அது எடுக்க முடியாத நிலைமையாக கோயிலுக்கு கொடுத்ததை எடுக்க இயலாது. 2வது திருமண மதிவேல், அதாவது வெட்டிங் கன்சிடரேஷன், ஒரு வரதட்சணையா அப்படி கொடுக்குறோன்றது தானே மதிவேல் கொடுத்து சில செய்வேல் நன்னும் போடுவினம். வெட்டிங் திருமணத்துக்காண்டி கொடுக்கறது, 2வது உரியாயோ வரதட்சணையாயோ ஏதோ கொடுக்கறது கன்சிடரேஷன், திருமண செய்வனுக்காண்டி கொடுத்த நன்கொடை. 3வது தர்மஸ்தாபனங்களுக்கான நன்கொடை, அதாவது ட்ரஸ்டீஸ்களுக்கு கொடுத்த நன்கொடை, தர்மஸ்தாபனங்களுக்கு கொடுத்த நன்கொடையும் திரும்ப பெற முடியாது. 4வது திரும்ப பெறுவதற்கான உரிமை கைவிடப்பட்ட நன்கொடை, திரும்ப பெறுவதற்கான உரிமை கைவிடப்பட்ட ரினவுன்ஸ் த ரைட், அந்த கொடுக்கிற உறுதியிலேயே சொல்லப்பட்டிருக்கு திரும்பி பெற இயலாதுன்னு சொல்லி. அப்ப ரினவுன்ஸ் த ரைட் இருக்கு, திரும்ப பெறும் உரிமை கைவிடப்பட்ட நன்கொடை. இந்த 4 சந்தர்ப்பங்கள்லையும் கொடுக்கப்பட்ட நன்கொடைகள் திரும்ப பெறப்பட முடியாதவை. இதுதானே. 1 கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட நன்கொடை, 2வது திருமண மதிப்பெண் அல்லது செய்வனு கொடுக்கப்பட்ட நன்கொடை, 3 தர்மஸ்தாபனங்களுக்கான நன்கொடை, 4 திரும்ப பெறுவதற்கான உரிமை கைவிடப்பட்ட நன்கொடை. ரைட். இப்ப பாப்போம், நன்கொடை அவர் திருப்பி எடுத்தாலும் சொல்லாம கொள்ளாம எடுத்தாலும் அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னது? நன்கொடையின மீளப்பெறு நிலையில் கொடையாளி பெறுநருக்கு நஷ்டஈடு கொடுக்கும் பொறுப்புக்கு உள்ளாகலாம். இதுதானே, கொடையினை மீளப்பெறு நிலையில் கொடையாளி பெறுநருக்கு நஷ்டஈடு கொடுக்கும் பொறுப்புக்கு உள்ளாக. ஏனென்றா இவர் ஒரு கிஃப்டா கொடுத்தா பிறகு அவர் அதுல இன்வெஸ்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணி இருக்கலாம், அந்த ப்ராப்பர்ட்டியோ இன்னமோ அதுல செய்திருக்கலாம். இது அப்படி எல்லாம் செய்து எடுத்தா பிறகு இவர் திருப்பி எடுத்துக்கொண்டால் அவருக்கு கம்பன்சேஷன் கொடுக்க வேண்டி இருக்கும். அப்படி எடுத்தா மற்றது பொறுப்புக்கும் உண்டா, நஷ்டஈடும் கொடுக்கும் பொறுப்புக்கு உள்ளாகலாம். அது வாதனத்தில் செய்யப்பட்ட மேம்படுத்தல்கள் இருந்து, அதான் சொல்லப்படணும், அதுல செய்யப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ், மற்றது வாடகை மற்றும் பெற்ற லாபம், அந்த கொடுத்த அந்த புறப்பட்ட சொத்திலிருந்து என்னென்ன டெவலப்மெண்ட் செய்யப்பட்டிருக்குதோ, வாடகை எவ்வளவு எடுத்திருக்கிறார், லாபம் எவ்வளவு எடுத்துக்கிறார், இதோட இருந்து செலவுகளை கழிச்சு பின்னான தொகையாக இருக்கலாம். அதாவது ஒரு கால்குலேஷன் ஒன்று போட்டு பார்க்கலாம். அதுல அது நஷ்டஈடு கொடுக்குற நஷ்டஈடு இந்த மாதிரி இருக்கணும்னு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். என்னென்றால் அந்த ஆதாரத்துக்கு செய்யப்பட்ட மேம்படுத்தல்கள், வாடகை, பெற்றலாம், செலவுகள் கழிச்ச பிறகு ஏதாவது நிபந்தனைகள் இருந்து நிறைவேற்றப்படாத இடத்து நஷ்டஈடுகள் மேம்படுத்தலுக்கோ இனியவருக்கோ செலுத்தப்படாது. டொனேஷன் கொடுக்க ஏதாவது கண்டிஷன்ஸ் இருந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணாட்டி இவர் இதை டெவலப் பண்ணி இருந்தா கூட நஷ்டஈடு செலுத்தப்படாதுன்னு சொல்லி அந்த சட்டத்துல சொல்லப்படுகிறது. இதுல இந்த கண்டியன் லோ டிக்ளரேஷன் அமெண்ட்மெண்ட் ஆர்டினன்ஸ் சொல்லப்படுகிறது. இதுதான் கண்டியன் லோவில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதுல கடைசியா உள்ளது கண்டியன் சட்டத்துல அந்த பொலிகாமி நாங்கள் பார்த்தோம். கண்டிய சட்டம் மரபு வழியில் பலதாரமணத்தினை ஏற்றுக்கொள்வது. கண்டிய அரசர்கள் பல ராணிகளை வைத்திருந்தார்கள். இதே போல பொலியண்டி என்று இருந்தது, ஒரு பெண்ணுக்கு பல கணவர் இருந்த முறை இருந்தது. இதெல்லாம் பிரிட்டிஷார் பிறகு தடை செய்திருந்தார்கள். அந்த வருஷத்தை போடையில் இத்தனையாம் வருஷத்தை தடை செய்தார்கள். ரைட். இப்ப அடுத்தது 2வது தனியார் சட்டம் அல்லது வளமை சட்டம் தேச வளமை சட்டம். இது யாழ்ப்பாண தமிழரின் பண்டைய நடைமுறைகளை அடிப்படையாக கொண்டது.
சரிதானே? இப்ப யாழ்ப்பாண தமிழர் பண்டைய நடைமுறைகளை அடிப்படையாக கொண்டது வளமை சட்டங்கள்ல அந்தந்த பகுதியில் இருக்கிற ஆக்களின் நடைமுறைகளை கொண்டது. யாழ்ப்பாண தீபகற்பத்தில் வசிக்கும் யாழ்ப்பாண தமிழர்களுக்கு பொருந்தும். சொல்றது இந்த ஜெப்னா ப்ரொவின்ஸ், இப்ப கண்டியன் ப்ரொவின்ஸ் என்று சொன்ன மாதிரி ஜெப்னா ப்ரொவின்ஸ் தான் அந்த வசனம் பாய்படுது. அல்லது மலபார் என்று சொல்லி ஒரு வசனம் பாய்படுது. மலபாரம் யாழ்ப்பாண தீபகற்பத்தில் வசிக்கும் யாழ்ப்பாண தமிழர்களுக்கு பொருந்தும். தேசவளமை சட்டம் தனித்துவமானது. இது வளமையில் சொத்துக்கள், பரம்பரை சொத்துக்கள், திருமணம் போன்ற விடயங்களுக்கு பிரயோகிக்கப்படுறது. இதுலையும் நாங்க பார்த்திருக்கிறோம் அந்த குற்றவியல் சட்டங்கள் எல்லாம் ரோமானிய சட்டம் அதுகளுக்கு பாய்படுது, இந்த பொது சட்டங்கள். ஆனா இதுல இந்த பரம்பரை சொத்துக்கள் சரிதானே, மற்றது திருமணம் போன்ற விடயங்களுக்கு தான் இந்த சட்டம் பிரயோகிக்கப்படுகிறது. தேசவளமை என்பது பிரதேச அல்லது ஆட்புல மற்றும் தனிப்பட்ட தன்மையின் கீழ் உள்ளது. ரெண்டும் இருக்கு அதுல. தேசவளமை என்பது பிரதேச அல்லது ஆட்புல டெரிட்டோரியல் மற்றும் தனிப்பட்ட தன்மையின் கீழ் உள்ளது. அதாவது எப்படி என்று சொன்னால் இதுல ரெண்டும் சொல்லப்படுது என்னண்டா, உண்டு இது வடமாகாணத்தில் உள்ள அனைத்து நிலங்களுக்கும் பொருந்தும். அங்க இருக்கிற அத்தகைய நிலம் ஒரு சிங்கள தமிழ் முஸ்லிம் பரங்கியருக்கு சொந்தமானது என்பதையும், இந்த வடமாகாணத்தில் உள்ள அனைத்து நிலங்களுக்கும் பொருந்தும். அத்தகைய நிலம் ஒரு சிங்கள தமிழ் முஸ்லிம் பரங்கியர் சொந்தமானது என்பதையும், மற்றதும் அது முழு தமிழ் மக்கள் வம்சாவளி மற்றும் மதம் காரணமாக தன்னை இணைக்கவில்லை. ரெண்டு முக்கியமான விடயங்களை சொன்னுதான் சொல்லப்படுது. அது அந்த தேசவளமை என்பது பிரதேச அல்லது ஆட்புல மற்றும் தனிப்பட்ட தன்மையின் கீழ் உள்ளதுன்றதுக்கு ரெண்டு இது சொல்லப்படுது. அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க, சட்டத்துல உள்ளதன்படி. வடமாகாணத்தில் உள்ள அனைத்து நிலங்களுக்கும் பொருந்தும். அத்தகைய நிலம் ஒரு சிங்கள தமிழ் முஸ்லிம் பரங்கிய சொந்தமானது என்பதை, மற்றும் அது முழு தமிழ் மக்கள் வம்சாவளி மற்றும் மதம் காரணமாக தன்னை இணைக்கவில்லை. இந்த வித்தியாசம் பார்க்க இல்லை, ஆனா எல்லாருக்கும் பொருத்தமானது பொருந்துகிறதுன்னு சொல்லுது. 1988 உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி தேசவளமை சட்டம் தனிப்பட்ட சட்டம். தனிப்பட்ட சட்டம் யாழ்ப்பாண தமிழர்கள் நாட்டில் எங்கு வாழ்ந்தாலும் அவர்களுக்கு பொருந்தும். மேலும் அது நாட்டில் எங்கிருந்தாலும் அவர்களின் அசையும் மற்றும் அசையாத சொத்துக்களுக்கும் பொருந்தும். அதுக்குரிய வழக்கொண்டு போட்டிருக்கு. சிவஞானலிங்கம் வேர்சஸ் சுந்தரலிங்கம் என்ற வழக்கொண்டு சொல்லப்பட்டிருக்குது. 1988 உச்ச நீதிமன்றம் வழங்கின தீர்ப்பின்படி சொல்றது என்னென்றால், யாழ்ப்பாண அதாவது தங்களது பரம்பரை அறியக்கூடியவருக்கு அந்த அவர்களுடைய இலங்கையின் எந்த பகுதியில வாழ்ந்தாலும் அவர்களுக்கு மற்ற அவருடைய சொத்துக்கள் எங்க இருந்தாலும் இலங்கையில் எந்த பகுதி வாழ்ந்தாலும் அவர்களுக்கு இந்த தேசவளமை சட்டம் தான் ஏற்புடையதாகும் என்று சொல்லி இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு 1988. சரி, 1988 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி தேசவளமை சட்டம் யாழ்ப்பாணத்தோடு நாட்டில் எங்கு வாழ்ந்தாலும் அவர்களுக்கு பொருந்தும். நாட்டில் எங்கிருந்தாலும் அவர்கள் அசையும் மற்றும் அசையாத சொத்துக்களுக்கு பொருந்தும். இந்த வழக்கு சிவஞானலிங்கம் வேர்சஸ் சுந்தரலிங்கம் செல்லப்படும். தேசவளமை சட்டம் டச்சுக்காரர்களினால் 1706 குறியிடப்பட்டது. கோடிஃபைட் 1706 குறியிடப்பட்டது. டச்சுக்காரர் அதாவது முந்தைய வளமைகளா இருந்து கொண்டிருந்ததுதானே, பிறகு அதை டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. 1806 தேசவளமை சட்ட ஒழுங்குமுறை எண் 18 பிரிட்டிஷ் இயற்றியது, கொண்டு வந்திருக்குது. பிற தொடர்புடைய சட்டங்கள் 1869 5ஆம் கட்டளை. 1947 58ஆம் சட்டத்தை திருத்தப்பட்ட 1911 திருமண உரிமைகள் மற்றும் மரபுரிமை கட்டளை, மெட்ரிமோனியல் ரைட்ஸ் அண்ட் மரபுரிமை தானே, ஸ்டேட் ஆக்ட் கொண்டு வந்திருக்குது. 1947 58ஆம் சட்டம். 1911 இந்த சட்டம் 1949 திருத்தப்பட்டிருக்கு. மெட்ரிமோனியல் ரைட்ஸ் அண்ட் ஸ்டேட். இது சாதி, அடிமைத்தனம், திருமணம், திருமண உரிமைகள், பாதுகாவலர், தத்தெடுப்பு, பெற்றோர் மற்றும் குழந்தையின் சட்டம், மரண சாசனமற்ற சொத்து கையாளல், முன்னுரிமைகள் போன்ற விடயங்களை கையாளும் முறைகளை குறித்துரைக்கிறது. இந்த சட்டத்துக்கு கனவிடயங்கள் இருக்குது, சில நான் குறிப்பிட இல்லை. சாதி அடிப்படை இருக்குது.
அடிமைத்தனம் இருக்குது. அத போல திருமண உரிமை இருக்கு, பாதுகாவலர், அடாப்ஷன் சரிதானே, பாதுகாவலர் தெரியும், கார்டியன்ஷிப், அடாப்ஷன், பெற்றோர் மற்றும் குழந்தைகள் சட்டம், மரண சாசனம் மற்ற சொத்து, இன்டெஸ்டேட் அசெட்ஸ், அதை எப்படி கையாளுறது, சக்சஷன், இன்டெஸ்டேட் அசெட், சக்சஷன் பிளான், மற்றது முன்னுரிமை உரிமைகள் போன்ற விடயங்களை கையாளும் முறைகளை குறித்து வைக்கிறது. இதுல விவசாய முறைகள் கன விடயங்கள் இருந்தது, அவையெல்லாம் இப்ப வந்து வழக்கொழிஞ்சு போயிட்டுது. அநேகமான விடயங்கள் வழக்கொழிஞ்சு போய் சில விடயங்கள்லாம் மிஞ்சி இருக்கிறது. இந்த சட்டங்கள்ல கூட இப்பவும் வந்து பெண்களுக்கு வந்து சில இதெல்லாம் பார்க்க சொல்லுவீங்கன்னா, பெண்களை வந்து பெண்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கறதுன்னு சொல்லி ஒரு பக்கத்துல சொல்லப்பட்டாலும் சில விவாதங்கள் போகும். பெண்கள் இவன் படித்த பெண்களா இருந்தாலும் அவருடைய சொத்து விடயங்கள்ல அவருடைய கணவரும் வந்து கையேற்ப விட வேணும். அது கேள்வி ஒன்றும் வருது அங்கால பின்னுக்கு ஒப்பந்தம் வரைக்குள்ள வருது. அது கேள்வி போன முறையும் வந்திருந்து கேட்டிருந்தது. இவன் படித்த நிலை செய்த பெண்ணா இருந்தாலும் சில இதழுக்கு வந்து அவருடைய கணவருடைய சம்மதம் வேணும், கணவரும் கையெழுத்து வைக்கணும். அதுல கணவருடைய சம்மதம் இல்லாம கையெழுத்து வைக்க இயலாது. பெண்களுக்கு அந்த உரிமை மறக்கப்படுதான்னு சொல்லி வருது ஒரு பக்கத்தால பாக்கிக்க, மறுபக்கம் பாக்கிக்கல பெண்களுடைய பாதுகாக்கிறதுன்னு சொல்லி இருக்கு. அந்த சில விடயங்களை பார்க்க சில பேர் நம்பிக்கையில கையெழுத்து வைக்கிறது, சொத்து விடயங்கள் அந்த விடயங்களை சில பேர் இருக்கணும். இப்ப உடனே கையெழுத்து வைக்கச்சுன்னா கணவன் சொன்னால் அல்லது சகோதரங்கள் சொல்லிக்கல டக்குன்னு கையெழுத்து வச்சு கொடுத்துட்டோம். சொத்து பிரச்சனைகள் வார சகோதரங்களுக்கு தான் அநேக மாத்திக்கிறது எல்லாம் செய்யறது. அதுகள் ஸ்நேகம் கன்சிடர் பண்ணி அந்த நேரத்தை சொல்லி இருக்கலாம், கணவரும் கையெழுத்து வைக்கணும், சரி கணவன் சம்மதம் வேணும். இது போன்ற பல விஷயங்கள் இருக்குது பெரிய ஒரு இதுல. இந்த சொல்ல சட்டத்துல அடிமைத்தனம் 1844ஆம் ஆண்டு 20ஆம் இலக்க சட்டத்தால் இல்லாமல் செய்யப்பட்டது. அடிமைத்தனம் 1828ஆம் இலக்க சட்டம் இல்லாமப்பட்டது. தாலி சடங்கு உட்பட திருமண முறைமைகள் தேச வளமையின் ஆட்சிக்கு உட்பட்டவை இன்றும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. கணக்க வழக்கொழிந்து போனாலும் இந்த முறைமைகள் இருக்குது. தாலி சடங்கு உட்பட திருமண முறைமைகள் தேச வளமையின் ஆட்சிக்கு உட்பட்டவை இன்றும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இச்சடங்குகளை தொடர்ந்து திருமண பதிவுகள் இடம்பெறுகின்றன. இந்த முறைமைகள் திருமண சடங்குல இருந்தால் தேச வளமையின் வந்து பிறகு ரிஜிஸ்ட்ரேஷன் திருமண பதிவுகள் அதுகளும் இடம்பெறுகின்றன. நவீன காலங்களில் பல விதிகள் வழக்கற்று போய்விட்டன. சரிதானே? இப்ப சாரி இதுல பாவிக்கிற சில வங்கியரோட சம்பந்தப்பட்டவங்களுக்கு சில விஷயங்களை தான் இதுல நான் சொல்லி கொண்டு வரேன். தேடிய தேட்டம் என்று ஒன்று இருக்குது. தேடிய தேட்டம் ஒன்றை கொண்டு பரம்பரை சொத்து ஒன்று இருக்குது. சரிதானே? அது அவன் பரம்பரையா வாரது. தேடிய தேட்டம் என்றா திருமணத்துக்கு பிறகு தம்பதியர் சம்பாதித்த சொத்து வந்து தேடிய தோட்டம் என்று சொல்றது. திருமணத்துக்கு பிறகு தம்பதியினர் கணவன் மனைவி சம்பாதித்த சொத்து தேடிய தேட்டம். இது அவர்களின் விருப்பப்படி பகிரப்பட்டு வழங்கப்படலாம். பாதி பங்குக்கு மனைவிக்கு உரிமை உண்டு என்று சொல்லப்படுது. பாதி பங்கு வந்து மனைவிக்கு, பாதி பங்குக்கு மனைவிக்கு உரிமை உண்டு. இந்த திருமணத்துக்கு பிறகு தாங்கள் 2 பேரும் சம்பாதித்த தேடிய தேட்டத்தை வந்து அவர்கள் யாருக்கும் கொடுக்கலாம், அதுக்கு கீழே. ஆனா அவருடைய பரம்பரை சொத்து அவர் விரும்பினபடி செய்ய இயலாது. இதுதானே. இப்ப இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குது. திருமணத்துக்கு பிறகு சம்பாதித்த தேடிய தோட்டமா இருந்தாலும் என்றால் தங்களுடைய குடும்பத்துக்கு பாவிக்கிறாண்டே தேடிய தோட்ட சொத்தை வந்து கணவன் கடன் வைக்கலாம்னு சொல்லுது. இதுக்குள்ளேயும் சில பிரச்சனைகள் இருக்கிறது. அது அந்த அளவுக்கு டீப்பா நாங்க போகவில்லை. இந்த தேடிய தோட்டம்டா என்னன்னு பார்த்து கொண்டா சரி, இந்த வசனங்கள் தெரிஞ்சா சரி. அடுத்தது தேச வளமையின் கீழ் சீதனம் மற்றும் முதுசம் என்ற முறைமைகள் உள்ளன. அப்ப இதுல வந்து உங்களுக்கு தெரியும் சீதனம் மற்றது முதுசம். சீதனம் வந்து திருமணம் செய்யக்கல்ல பெண்ணுக்கு பெற்றோரால கொடு வர்றதுதான் சீதனம், பெண்ணுக்கு கொடு வர்றது. முதுசம் வந்து பரம்பரை சொத்தை வாடுறது.
ஒருவரின் தனிப்பட்ட விருப்பப்படி மரபுரிமை பிதுரார்ஜித சொத்தை பகிர முடியாது. தனிப்பட்ட விருப்பப்படி ஒரு ஆள் தன் விருப்பப்படி அவருக்கு வந்த மர உரிமை சொத்தை பிக்க முடியாது என்னண்டா அதல்ல உரிமைகள் யாருக்கு என்னன்னு சொல்லி இந்த தேச உரிமை சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இது இதுல இந்த ஒரு சில குணாம்சங்கள் சிறப்பு அம்சங்களை பற்றி தான் சில நாங்கள் பார்த்துக்கிறோம். தேச உரிமை சட்டம் பரீட்சைக்கு செய்யக்கூடிய விடயங்கள் இதெல்லாம் இருக்குது. திரும்ப ஒரு கொஞ்சமா பார்த்துட்டு போகலாம். யாழ்ப்பாண தமிழரின் பண்டைய நடைமுறை அடிப்படையாக கொண்டது. யாழ்ப்பாண தீவகற்பத்தில் வசிக்கும் தமிழர்களுக்கு பிறந்தாவது எட்னா ப்ரொவின்ஸ் என்றது. சரிதானே? தேச உரிமை சட்டம் வளமையில் சொத்துக்கள் பரம்பரை சொத்து திருமணம் போன்ற விடயங்களுக்கு பிரிவகிக்கப்படுகிறது. மற்றது இது டெரிட்டோரியல் அண்ட் பர்சனல் என்றதுக்கு இதை சொல்லி இருக்கேன். நாங்கள் எல்லாருக்கும் இதை பார்த்துக் கொள்ளலாம். உச்ச நீதிமன்ற 1988 ஆண்டு வழங்கிய தீர்ப்பு இந்த கேஸ் ஞாபகம் இருக்கணும் என அடிக்கடி கேட்கிற கேள்வி. சிவஞாலிங்கம் வர்சஸ் சுந்தரலிங்கம் வழக்கில் அவர்கள் யாழ்ப்பாண தமிழர் இலங்கையின் எந்த பகுதியில் இருந்தாலும் எந்த பகுதியில் சொத்து இருந்தாலும் அவர்கள் தேச உரிமை சட்டத்தின் தான் உட்பட்டவர்கள். மற்றது 1947 ஆண்டின் 58ஆம் கட்டளை சட்டத்தால் திருத்தப்பட்ட 1912 திருமண உரிமைகள் மற்றும் மறு உரிமை கட்டளை சட்டம். இதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த தேச உரிமை என்னத்தை கவர் பண்ணுதுன்றது அடிமைத்தனம், சாதி, திருமணம், உரிமைகள், பாதுகாவலர், தத்தெடுப்பு, பெற்றோர், குழந்தைகள் சட்டம், பெற்றோர் மற்றும் குழந்தையின் சட்டம், மரண சாசனமற்ற சொத்து கையாளல், முன்னுரிமை உரிமைகள், தாலி சடங்கு திருமண முறைகள் வருகிறது தேச உணவுக்கு. மற்றது தேடிய திட்டம் என்று பார்த்துக் கொள்ளுங்க. தேச உணவு தீதனம் முதுசம் தற்பட்ட விருப்பப்படி மரபுரிமை சொத்துக்கள் அதாவது பிதராஜ்ய சொத்து இன்ஹெரிட்டன்ஸ் சொத்தை பகிர முடியாது. அதனால் தேடிய தோட்டத்தை தாங்க விருப்பப்படி பங்கிட்டு தங்களோட வாழ்நாள்ல செய்யலாம். இது தேச உரிமை சட்டத்தின் சில குணாம்சங்கள். ரைட். முஸ்லிம் சட்டத்துல நாங்க பார்த்தோம்னா முஸ்லிம் சட்டத்துல சில கேள்வியை கேட்டுடையதையும் போட்டிருக்குது. இஸ்லாமிய சட்டத்தின் மூலங்கள் முதலாவது சில இதுல இஸ்லாமியர்களோட மற்றவர்களுக்கு அது விளங்காதுன்றபடியால் நான் அதுக்கு சில இங்கிலீஷ்லயும் போட்டு சில விளக்கம் சொல்றேன். நான் வாசிச்சு விளங்கி கொண்டத விளக்கத்தை சொல்றேன். சரிதானே? ஆனா இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதை கேள்வி வந்தா இதுக்கு மறுமொழி எழுதக்கூடியதா இருக்கணும். புனித குரான் இதுன்ற மூலங்கள் என்னென்றா புனித குரான் அல்லது ஹதீத் அல்லது சுன்னியின் கீழ் உரிமை மற்றும் கடப்பாடுகள் தொடர்பாக அறிவொன்றாக ஒருவர் கருதுகின்ற வரலாற்று ரீதியான மூலங்கள், மற்றது சட்ட ரீதியான இஜாமா மற்றும் குயாஸ் நபிநாயகத்தின் இரக்க சிந்தனையுடன் கருத்துரிமை கொண்டவர்கள், மற்ற நாடுகளில் உள்ள அடுத்த நிலைகள் உள்ள எழுத்தாளர்களின் கருத்துக்கள் போன்ற அதன் துணை மூலங்கள், 1996 வெளிப்படுத்தப்பட்ட இஸ்லாமிய சட்டக்கோவை அது முகமடின் கோட் 1806, மற்றது உள்நாட்டு நடைமுறையில் வளமைகளோடு பயன்படுத்தப்படுறது. இது இந்த 1996 வெளிப்படுத்த இஸ்லாமிய சட்டக்கோவை தான். இதிலிருந்து தான் பிறகு அரண்டங்கள் வந்தொன்றிருக்கு. உள்நாட்டு நடைமுறையில் வளமைகளோடு பயன்படுத்தப்படுறது. உள்நாட்டில் உள்ள வளமைகளோடு அது உள்நாட்டில் நடைமுறையில் வளமைகள் சமயமோடு சம்பந்தப்படாது, ரிலிஜியஸ் நான் ரிலிஜியஸ் அதோடு சம்பந்தப்படாத வளமைகள் இருக்குது. அது அங்க இருக்கிற ஆக்களோட இந்த வளமுறைகள் பங்கப்படுது. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும். நோட்ஸ்ல இருக்குது. இதுல சில விளக்கங்கள் என்னென்றால் குர்ஆன் என்றால் என்னென்று இஸ்லாமியர் இல்லாமற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கான சொல்றேன். இதுல சொல்லப்பட்டிருக்குது, the holy book conveys Allah's message relayed by the prophet என்ற இறை தூதர், which are universal and eternal in nature. புனித அந்த புத்தகம் இறைவனுடைய எல்லாருடைய செய்தியை இறை தூதரை
உலகத்துக்கு கொண்டு வந்தேன்னு சொல்லப்படுறது. மற்றது ஹடித் என்றது ஹடித்தோ நரேட்டிவ் ஆஃப் த சுன்னா ஆஃப் ப்ராஃபட் கான்ஸ்டிடியூட் த ரூல்ஸ் ஆஃப் ஃபெய்த் ஆஃப் த முஸ்லீம் கம்யூனிட்டி, முஸ்லீம் சமூகத்தின் முறைகளை சொல்லுகிறது. மற்ற இஜ்மா வந்து கண்டெயின் த ஒப்பீனியன்ஸ் ஆஃப் இஸ்லாம்ஸ் leaned scholars on matters of law. குய்யாஸ்ன்றது ஒரு விளக்கம் சொல்லியிருக்கு, நீங்க இன்டர்நெட்ல போய் பார்க்கலாம். குய்யாஸ் இஸ் த ப்ராசஸ். அதுல இல்லாத ஞாபகம் வச்சு கொண்டாலே சரி. ப்ராசஸ் ஆஃப் கம்பேரிங் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் ஆஃப் சிமிலர் செட் ரைட். சுன்னான்னு சொன்னா ட்ரெடிஷன்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ப்ராஃபெட் முஹம்மத் that consider model of Muslims to follow. வளமைகளும் நடைமுறைகளை பற்றியும் சொல்றது அந்த இது. இதுல இஸ்லாமிய சட்டத்தின் மூலங்கள் இந்த இதை வச்சு கொண்டா சரி. இனி நாங்க பார்ப்போம் சட்டம். முஸ்லிம் சட்டம் வந்து சரியா சட்டம் அல்லது இஸ்லாமிய சட்டத்திலிருந்து வேறுபட்டது. சரியா சட்டம் வந்து வேறு நாடுகள்ல இருக்குது. ஆனா இங்க இருக்கிற முஸ்லிம் சட்டம் வந்து சரியா சட்டம் அல்லது இஸ்லாமிய சட்டத்திலிருந்து வேறுபட்டது. முஸ்லிம் சட்டம் வேறுபட்டது. முஸ்லிம் சட்டம் சரியா அல்லது இஸ்லாமிய சட்டத்தில் வேறுபட்டது. ஆனால் முஸ்லிம் சட்டத்தில் இஸ்லாமிய சரியா சட்டத்தின் சில அம்சங்கள் உள்ளன. முஸ்லிம்களின் தனிப்பட்ட விடயங்களான திருமணம், விவாகரத்து, பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு முஸ்லிம் சட்டத்தால் நிர்வகிக்கப்படும். அப்ப இதுல சொல்லப்பட்ட விடயங்கள் வந்து முஸ்லிம்களின் தனிப்பட்ட விடயங்கள். திருமணம், விவாகரத்து, பாதுகாப்பு மற்றும் பராமரிப்புன்றது மெயின்டெனன்ஸ் முஸ்லிம் சட்டத்தால் நிர்வகிக்கப்படும். திருமணம் வந்து மேரேஜஸ், டிவோர்ஸ். பராமரிப்பு என்று சொல்றது மெயின்டெனன்ஸ் வந்து நினைக்கிறேன். வந்து மெயின்டெனன்ஸ் சொல்லிடுறது திருமணத்துக்கு டிவோர்ஸா போனா அதுக்கு பிறகு பராமரிக்கத்தான் முஸ்லிம் சட்டத்தால் நிர்வகிக்கப்படும். முஸ்லிம் சட்டம் பிறப்பால் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமுக்கு மதம் மாறியவர்களுக்கும் மட்டுமே ஏற்புடையதாகும். இது யாருக்கு அப்ளிகபிள் என்று சொன்ன நாங்க இதில் பார்த்துட்டு இருந்தோம். கண்டியன் லோ, தேசவளமே யாருக்கு பொருந்தும் என்ற மாதிரி இந்த முஸ்லிம் சட்டம் யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால் அல்லது ஏற்புடையதாகும் என்று சொன்னா முஸ்லிம் சட்டம் பிறப்பால் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமுக்கு மதம் மாறியவர்களுக்கும் மட்டுமே ஏற்புடையதாகும். இதுக்கு ஒரு கோர்ட் கேஸ் இருக்குங்க, கீழே வருது பார்ப்போம். இதுல ஒரு கேள்வி இருந்தது. இது வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டு அந்த எக்ஸாமுக்கு வரும். யாருக்கு இதுக்கு ஏதாவது டீவியேஷன் இருக்காண்டா இல்லை, அதுக்குரிய வழக்குத்தான் அங்க கீழே சொல்லப்பட்டிருக்கா. முஸ்லிம் சட்டம் பிறப்பால் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமுக்கும் மதம் மட்டுமே ஏற்புடையதாகும். மற்றது இதுல குணாம்சங்களை பார்ப்போம். குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் முஸ்லிம் சிறப்பு சட்டம் பொருந்தும். குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் முஸ்லிம் சிறப்பு சட்டம் பொருந்தும். மரண சாசனமற்ற சொத்துக்கள் தொடர்பாக பிரச்சனைகள் இன்டெஸ்டேட், வாரிசு மற்றும் நன்கொடைகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு வந்து 1931ஆம் ஆண்டின் 10ஆம் இலக்க முஸ்லிம் மரண சாசனமற்ற வாரிசு கட்டளை மற்றும் 1951ஆம் ஆண்டின் திருமண மற்றும் விவாகரத்து சட்டத்தின் திருத்தங்கள் மற்றும் சட்டம் 13உடன் தீர்க்கப்படுகின்றன. இதுல பார்த்தால் மரண சாசனமற்ற சொத்துக்கள் தொடர்பாக பிரச்சனைகள், வாரிசு மற்றும் நன்கொடைகள் தொடர்பான பிரச்சனைகள். வாரிசு தெரியும் தானே. மரண சாசனமற்ற சொத்துக்கள் தொடர்பாக பிரச்சனைகள், வாரிசு மற்றும் நன்கொடை தொடர்பான பிரச்சனைகள். அதுக்குரிய சட்டம் வந்து 1931ஆம் ஆண்டின் 10ஆம் இலக்க முஸ்லிம் மரண சாசனமற்ற வாரிசு கட்டளை சட்டம் மற்றும் 1951ஆம் ஆண்டின் திருமண மற்றும் விவாகரத்து சட்டத்தின் திருத்தங்கள் மற்றும் சட்டம் 13உடன் தீர்க்கப்படுகின்றன. இதுதான் அப்ளிகபிள் லோ. 1956 முஸ்லிம் மசூதிகள் மற்றும் தொண்டு அறக்கட்டளை அல்லது வக்ஃபின் 51 மசூதிகள் தொடர்பான அறக்கட்டளை ட்ரஸ்டீஸ் தொடர்பான சட்டம் இது. குறைந்த வயது திருமணம் முஸ்லிம் பெண்கள் 18 வயதுக்கு கீழ் திருமணம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். குறைந்த வயது 12. 12 வயசுக்கு குறைய திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொன்னா காதி சபையில வந்து காதி அனுமதி கொடுக்க வேணும். இதுல வந்து இந்த சட்ட மதிப்பை நான் படிப்பிக்கிற சரி,
அதனால் அதுக்கிடையில சட்ட திருத்தம் வந்தால் அதை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அது சட்டம் மினிஸ்டர் சொல்ல சட்டம் திருத்த கொன்ற போறோம் திருமண சட்டத்தை முஸ்லிம் திருமண சட்டம் திருத்தம் எல்லாம் ரெடியாரு கொன்ற போறோம் என்று நடுகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த சட்டத்துல திருமண சட்டத்துல சில நடைமுறைகள் மாற்றங்கள் பெறலாம். பெண்ணுக்கு முஸ்லிம் பெண் திருமணத்துக்கு அவருடைய சம்மதம் இல்லாமல் அவருக்கு ஒரு கார்டியன் கையெழுத்து போடணும். கார்டியன் சம்மதிக்க வேணும், இல்லையாண்டா காதி சம்மதிக்க வேணும். அப்படியான இருக்குது. மற்ற இந்த குறைந்த வயசுகள் போன்ற பிரச்சனைகள் அதில் உட்பட்டதாக அந்த மினிஸ்டர் சொல்லியிருந்தார். அப்போ சற்று நேரம் சட்டம் மாறினா நீங்கள் அந்த சோதனைக்கு பார்க்கல சட்டம் திட்டம் புதுசாக மாறி இருந்தால் அதைத்தான் அந்த இடத்துல நோட் பண்ணி கொண்டு எழுத வேணும். ஆசிட்டிஸ் இப்போ உள்ள முறைப்படி இதுதானே சட்டம். அதாவது குறைந்த வயது திருமணம், குறைந்த வயது 12 இருக்குது. இல்லை அதுக்கும் குறையாண்டால் காதி இதில் சட்டம் அனுமதிக்க வேண்டும். ரைட். 1951 முஸ்லிம்களின் திருமணம் மற்றும் விவாக சட்டத்தின் பலதார மனம் பொலிகாமி பிரிவு 24(1)(24) இருக்கிறது. பலதார திருமண சட்டம் இந்த சட்டம் தான் முஸ்லிம் சட்டம். 1951 முஸ்லிம்களின் திருமணம் மற்றும் விவாக சட்டத்தின் பலதார மனம் பிரிவு 24(1)(24) ஒருவர் 4 பெண்களை திருமணம் செய்துள்ளலாம், ஆனால் எல்லோரையும் சமமாக நடத்தல் வேணும். அது தவறாக பிரிவிக்க முடியாது. ரைட். அதுக்குத்தான் ஒரு வழக்கு இருக்குது. அதாவது ஒருவர் 4 பேரை திருமணம் செய்யறதுக்காண்டி இதுல நட்டாலியா அபேசுந்தர வர்சஸ் கிறிஸ்டோபர் அபேசுந்தரா என்ற வழக்கில சொல்லப்படுது. இவர் ஏற்கனவே திருமணம் செய்து போட்டு பிறகு ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் செய்து போட்டு அதை இந்த இஸ்லாமிய சட்டத்தின் இந்த பிரிவுக்குள்ள கவர் எடுக்க பார்க்கிறார் பாதுகாப்பாக கண்டு. ஆனா அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளலை. என்றால் இஸ்லாமிய சட்டத்தின் பிரிவை பிரயோகிக்கிறதா இருந்தால் அவர் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும், முஸ்லீமாக இருக்க வேண்டும். முஸ்லீமாக இருக்கிறதா இருந்தால் அங்க சொல்லப்படுறது முன்னாலே அவர் புறப்பால முஸ்லீமா இருக்கணும், இல்லை முஸ்லீமுக்கு மதம் மாறி இருக்க வேண்டும். அதுக்குரிய உதாரணம் தான் இந்த வழக்கு. சரிதானே? இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த வழக்கு, இந்த சட்ட பிரிவு யாருக்கு முஸ்லீம் அந்த சட்டம் அப்ளிகபிள் என்றதுக்கு இது வேற யாருக்கும் பிரயோகிக்கலுமா என்றதும் பலதார மனம் என்றதும் இந்த வழக்கு உதாரணம். முஸ்லிம்களின் திருமணம் மற்றும் பராமரிப்பு பிணக்களை கவனிக்க ஒரு சிறப்பு நீதிமன்ற அமைப்பு காதி நீதிமன்றம் இருக்குது. அது சரி. இறந்த நபர்களின் நிதிகளை பகிர்ந்தளிக்கிறது. தாய் தந்தர், கணவி, மனைவி, சகோதரர், அது மற்றது இருந்த நபர்களின் நிதிகளை பகிர்ந்தளிக்கிற முறை சொல்லப்பட்டிருக்குது. தாய், தந்தை, கணவர், மனைவி, மகள், சகோதரர், அதே தாய், முழு சாதி, பிரதர், சிஸ்டர், அதே மாதிரி அப்படி இருக்குது. அது மர உரிமை சொத்துக்கள் இருக்குது. இதுல மகனின் பங்கு, மகளின் பங்கை போல இருப்பாங்க. பெண்களுக்கு எப்பவும் குறையத்தான் கிடைக்கிறது. இதுகள் இருக்குது. அது சில மெதேட்டுகள் இதுல சொல்லப்பட்டிருக்குது. நாங்கள் அது பின்னுக்கும் பெறுது பார்ப்போம். இதுதான் முஸ்லிம் சட்டத்தின் சில குணாம்சங்களை இதுல பார்த்து நாங்கள் சில சட்டங்கள் பார்த்துக்கிறோம். இனி பார்ப்போம் சட்டங்களை, இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ், சட்டங்களின் விளக்கம். இந்த டெபினிஷன் என்னன்னா, ஒரு எழுத்தில் வெளிப்படுத்தப்பட்ட குறிப்பிடப்பட்ட சட்டம், ஒரு எழுத்தில் வெளிப்படுத்தப்பட்ட குறிப்பிட்ட சட்டம், ஒரு எழுத்தில் ஒன்றை அறிவிக்கும், தடை செய்யும் அல்லது கட்டளையிடும். ஒரு எழுத்தில் வெளிப்படுத்தப்பட்ட குறிப்பிட்ட சட்டம் ஒன்றை அறிவிக்கும், தடை செய்யும் அல்லது கட்டளையிடும். ஒரு சட்டமன்றத்தின் செயல். சட்டமன்றம் கோர்ட்ஸ். ஒரு எழுத்தில் வெளிப்படுத்தப்பட்ட குறிப்பிட்ட சட்டம், ஒரு எழுத்தில் ரைட்டிங்கில் வெளிப்பட சட்டம் உண்டு. ஒன்றை அறிவிக்கும், தடை செய்யும் அல்லது கட்டளையிடும் ஒரு சட்டமன்றம், நீதிமன்றத்தின் செயல். ஒரு சட்டம் என்பது ஒரு மாநில அல்லது கூட்டாட்சி மன்றத்தில் ஒரு சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட எழுத்தப்பட்ட சட்டமாகும். ஒரு சட்டம் என்பது மாநில அல்லது கூட்டாட்சி மன்றத்தில் ஒரு சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டமாகும். அப்ப இது சட்டமன்றது
கூட்டாட்சி பண்ணி இங்க பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் அல்லது மாகாண சபைகளிலும் இருக்குது. மாகாண சபையிலையும் சட்டம் நிறைவேற்றலாம். டெபினிஷன் வந்து மாநில அல்லது கூட்டாட்சி என்பது சமஷ்டி உள்ள நாடுகளில் நாடுகளில் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டம். இப்ப இங்க வந்து மாகாண சபை நிறைவேற்றும், பாராளுமன்றம் நிறைவேற்றும். சட்டம் என்றது ஒரு சட்டமன்றத்தால் எழுதப்பட்ட சட்டம், ஒரு அமைப்பு அல்லது நிறுவனத்தின் விதி, ஒரு அமைப்பு. அது மற்றது இந்த ஸ்டாட்யூஸ்ன்றதுக்கு இன்னொரு விதியும் இருக்கு, ஒரு அமைப்பு அல்லது நிறுவனத்தின் விதி. ஒரு நிறுவனம் வந்து சில ஒரு ஆக்களை ரெக்ரூட் பண்ணிக்குள்ள வேலைக்கு ஆக்கள் எடுக்க இன்ன தகுதிகள், இன்ன நிபந்தனைகள், இன்ன வயசு, சில நிபந்தனைகள், என்னென்ன தராதரங்கள் என்று சொல்லி இருக்கலாம். அந்த சட்ட திட்டங்களை அவர்கள் உருவாக்கி அந்த சேர்க்க அது அந்த ஸ்டாட்யூஸ் சொல்ற அந்த நிறுவனத்துக்குரிய ஒரு இது, ஒரு ஆளத்தை தெரிவு செய்யறதுக்குரிய ஒரு இது. உதாரணத்துக்கு ஒரு நியமனம் நிறுவனத்தின் சட்டங்களுக்கு உட்பட்டதாக இருக்கு. இது என்ன மாதிரி இந்த வசனம் வந்து என்றால் லத்தீன்ல வந்து ஆங்கிலம் வந்து பழைய பிரெஞ்சோட கலந்து ஸ்டாட்யூ வந்துட்டு ஸ்டேட்டஸ் வந்துட்டு ரைட். இது வந்து சட்டங்களின் விளக்கம். சட்ட ரீதியான விளக்கம் பார்ப்போம். சட்ட ரீதியான விளக்கம் வந்து ஒரு சட்டத்தை விளங்கி கொள்றது எப்படி, வியாக்கியானம் யார் செய்யறது? நீதிமன்றம் தான் ஒரு சட்டத்தை வியாக்கியானம் செய்யலும். நீதிமன்றம் சட்டத்தை வியாக்கியானம் செய்து பயன்படுத்துகிறது. சில நேரங்களில் ஒரு சட்டத்தின் சொற்கள் வெற்று மற்றும் நேரடியான அர்த்தத்தை கொண்டுள்ளன. சில நேரங்களில் ஒரு சட்டத்தின் சொற்கள் வெற்று மற்றும் நேரடியான அர்த்தத்தை கொண்டுள்ளன. சிலதில் வந்து ஓப்பனா இருக்கு, நேரடியாக பிளாங்க் மீனிங் அப்படி நேரடியாக இருக்கும். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் நீதிபதியால் தீர்க்கப்பட வேண்டிய சட்டத்தின் வார்த்தைகளில் சில தெளிவற்ற தன்மை அல்லது பல்பொருள் கொடுக்கும் தன்மை உள்ளது. சட்டங்களின் பொருளை கண்டுபிடிக்க நீதிபதிகள் பல்வேறு கருவிகள் மற்றும் சட்ட ரீதியான விளக்கங்களின் முறைகளை பயன்படுத்துகின்றனர். இதுல பார்க்கணும், ஒரு கேஸ் வரைக்கும் இல்ல, அதை இன்டர்பிரேட் பண்றதுக்கு, அதை விளங்கி கொள்ளி அதை சரியா சொல்றதுக்கு நீதிபதிகள் என்ன செய்யணும்? பல்வேறு கருவிகள் மற்றும் சட்ட ரீதியான விளக்கங்களின் முறைகளை பயன்படுத்துகின்றனர். இதில் பாரம்பரிய விளக்கங்கள், சட்டமன்ற வரலாறு மற்றும் நோக்கம் ஆகியவை அடங்கும். இந்த முறைகளை கொண்டுதான் ஒரு வியாக்கியானம் எடுத்து நீதிமன்றம் சட்டத்தை விளங்கி வியாக்கியானம் செய்யும். நாங்க பின்னு போக இதுண்ட தாற்பயம் வந்துருக்கும் சட்டங்கள்ல பின்னு படிக்க போற சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இன்றைக்கு நாங்க படிக்க சாதாரண அறிமுகமான சப்ஜெக்ட். அறிமுகமான சப்ஜெக்ட்ல பெரிய பிரச்சனைகள் இல்லை. சில நியதி சட்டங்கள், அதாவது ஸ்டாட்யூஸ், சில நியதி சட்டங்கள் வந்து இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசியலமைப்பு இருக்கு நியதி சட்டம். இது வந்து உதாரணத்துக்கு சொல்லிக்க 2015ஆம் ஆண்டின் சட்டம் ஒன்று அடைவுடைப்போருக்கான திருத்தம் சொல்லி மத்திய மாகாணம் சென்ட்ரல் ப்ரொவின்ஸால நிறைவேற்றப்பட்டிருக்கேன் என்றால், நகை அடைவு பிடிப்போர் செலுத்த வேண்டிய உரிம கட்டணம் லைசன்ஸ் ஃபீ தொடர்பாக மாகாண வருவாய் ஆணையாளருக்கு நகை அடைவு பிடிப்போர் மற்றும் இந்த சட்டத்தால் திருத்தப்பட்ட அவரது வருடாந்திர உரிமம் பற்றிய விவரங்களை வழங்குகிறது. நகையடை உரிப்போர் மற்றும் இந்த சட்டத்தால் திருத்தப்பட்ட அவரது வருடாந்திர உரிமம் பற்றிய விவரங்களை வழங்குகிறது. அப்ப இது ஒரு சென்ட்ரல் ப்ரொவின்ஸால ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதே போல சென்ட்ரல் ப்ரொவின்ஸ்ல இன்னொரு சட்டம் வீதி அதிகார சபையார் ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அவை ஒன்று 2003ஆம் ஆண்டின் சட்ட இலக்கம் 2 அத்தகைய அதிகாரத்தின் அதிகாரங்கள், கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை குறிப்பிடுவதற்கும் அதனுடன் தொடர்புடைய அல்லது தற்செயலான விஷயங்களை வழங்குவதற்கும் மத்திய மாகாணத்தின் வீதி அபிவிருத்தி அதிகார சபை நிறுவக்கான சட்டம் வேண்டும். அவை வீதிகளை நிறுவக்காக அவை ஒரு அதிகார சபையை நிறுவி இருக்கணும். அது தொடர்பான சட்டம். இதே போல பாராளுமன்றம் பல்வேறு சட்டங்களை நிறுவி அப்போ நிறைவேற்றி வரைக்குள்ள சட்டங்கள் வருகிறது. சிறுதானே ஸ்டாட்யூஸ், லெஜிஸ்லேஷன் என்றெல்லாம் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கும். சரிதானே? இது வந்து நாங்கள் பார்த்துருக்கிறோம். இதுக்குள்ள இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூஸ். இன்னொன்று இருக்குது, இதுல கேள்வியே வருகுது. சட்டத்துல பிரயோகிக்கப்படுற சில சொற்கள் அல்லது எழுத்தான ரிட் என்று சொன்னா, எழுத்தாளை என்பது முதலில் அதிகாரத்தில் உள்ள ஒரு நபரால்
எழுத்தாணை என்பது முதலில் அதிகாரத்தில் உள்ள ஒரு நபரால் வழங்கப்பட்ட குறுகிய எழுதப்பட்ட கட்டளையாகும். அதாவது ஷோர்ட், குறுகிய எழுதப்பட்ட கட்டளையாகும். இதன் மேலும் அதன் உண்மைத்தன்மைக்கு ஆதாரமாக சோதிக்கப்பட்டது, டெஸ்டட், அல்லது அவரால் முத்திரையிடப்பட்டது, சீல்டு. முத்திரையிடப்பட்ட சீல்டு. அப்ப எழுத்தாணை ரிட்டன் சொன்னால் இந்த வாரதான ரிட்டன்றது முதலில் அதிகாரத்தில் உள்ள நபரால் வழங்கப்பட்ட குறுகிய எழுதப்பட்ட கட்டளை, மேலும் அதன் உண்மைத்தன்மைக்கு ஆதாரமாக சோதிக்கப்பட்டது, முத்திரையிடப்பட்டது. தனி உரிமை நீதி பேராணைகள், ப்ரீரோகேட்டிவ் ரிட்ஸ் சொல்லி இதையும் கேட்கிறது. இது முகவர் அதிகாரி அல்லது பிற நீதிமன்றம் போன்ற அரசாங்கத்தின் மற்றொரு பிரிவின் நடத்தையை வழிநடத்தும் ஒரு எழுத்தாணை. சரி, ஒரு அதிகாரப்பூர்வ உத்தரவு, அதாவது ஒரு முகவர், ஒரு ஏஜென்ட் ஆபீசர் அல்லது பிற நீதிமன்றம் மற்ற கோர்ட்ஸை போன்ற அரசாங்கத்தின் மற்றொரு பிரிவின் நடத்தையை வழிநடத்தும் ஒரு எழுத்தாணை. இன்னொரு ஹைகோர்ட்டோ இன்னவோ மேலிருந்து உத்தரவு பிறப்பிக்கிறது. அது முதலில் ஆங்கில சட்டத்தின் அரசருக்கு மட்டுமே கிடைத்தது. மேலும் மன்னரின் விருப்புரிமை, தனி உரிமை மற்றும் விசேஷ அதிகாரி பிரதிபலித்தது. இது மேலிருந்து இன்னொரு கவர்மெண்ட் ஆபீஷியலோ ஏஜென்சியோ அல்லது இன்னொரு கோர்ட்ஸுக்கோ உத்தரவு பிறப்பிக்கிறது. இந்த வார்த்தை பழமையானதாக கருதப்படலாம். மேலும் எழுத்தாணைகள் உள்ளடக்கிய பாரம்பரிய 6 பெரும்பாலும் விசேஷமான எழுத்தாணைகள் என்று அழைக்கப்படுகின்றன. 6 இந்த விசேஷமா பெரும்பான இருக்கிற பாப்பம் மற்றும் மேலதிகமான பரிகாரங்கள், ரெமிடிஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன. இது ஒரு பரிகாரங்கமாக சொல்லப்படுது. 6ல என்னென்னு பார்ப்போம். செட்ரியோரட்ரி என்றால் ஒரு குறிப்பிட்ட, இது பிறகு நீதிமன்றங்களை பற்றி பார்க்க எந்தெந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். ஆனா இப்ப இந்த சொற்களின் விளக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட வழக்கில் பதிவை மறுஆய்வுக்கு அனுப்புமாறு கீழ் நீதிமன்றத்துக்கு உத்தரவிடும் உயர்ந்த நீதிமன்றத்தின், அதாவது ஹைகோர்ட் நீதிமன்ற உத்தரவு. ஒரு குறிப்பிட்ட வழக்கில் பதிவை ரெக்கார்ட்ஸ் மறு ஆய்வுக்கு அனுப்புமாறு கீழ் நீதிமன்றத்துக்கு உத்தரவிடும் உயர்ந்த நீதிமன்றம், அதாவது மேலே இருக்கிற கோர்ட்ஸ் கீழே இருக்கிற நீதிமன்றத்துக்கு உத்தரவிடுது அந்த ரெக்கார்ட்ஸ் தங்களுக்கு அனுப்ப சொல்லி, அது சொல்றது செக்யூரிட்டி. அதே போல ஆட்கொணர்வு, ஹபியஸ் கோர்பஸ் என்று கிடக்குது. ஒரு கைதியை நீதிமன்றத்தின் முன் அழைத்து சென்று அந்த நபரை தடுத்து வைக்க சட்டபூர்வமான அதிகாரம் உள்ளதா என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்ற கோரிக்கை. ஒரு கைதியை நீதிமன்றத்தின் முன் அழைத்து சென்று அந்த நபரை தடுத்து வைக்க சட்டபூர்வமான அதிகாரம் உள்ளதா என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்ற கோரிக்கை. அப்ப சில நேரத்தில் ஆட்கொணர்வு மனுதல் கொண்டு வைக்க அவரை கொன்ற சொல்றது. அதை ஒரு நீதிமன்றம் தடுத்து வச்சது, மேல உள்ள நீதிமன்றம் சொல்லும் இந்த இதை விடும், அறிக்கையை இந்த ரிட்ஸை கொடுக்கும். கட்டளை, இது மெண்டமஸ் என்று ஒரு கீழ் நீதிமன்றம் அல்லது அரசாங்க அதிகாரியை கட்டாய கடமைகளை சரியாக செய்ய நிர்பந்திக்க அல்லது உத்தரவிட உயர்ந்த நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. மேல உள்ள ஒரு நீதிமன்றம் கீழே ஒரு கீழ் நீதிமன்றம் அல்லது ஒரு அரசாங்க அதிகாரியை கட்டாய கடமைகளை சரியா செய்யுங்கன்னு சொல்லி உத்தரவிட நீதிமன்றம் பிறப்பிக்கிறது உத்தரவு. இந்தியாவில நாங்கள் நியூஸ்ல பார்த்தா தெரியும், அங்க இருக்க ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் அடிக்கடி உத்தரவு போட்டுருக்கும் அரசாங்கங்களுக்கு, அங்க உள்ள சட்டமன்றங்கள் அந்த உத்தரவு போடும். ஈவன் மத்திய அரசாங்கத்துக்கு கூட உத்தரவு போடுறது நாங்கள் பார்த்துக்கிறோம். இந்த இப்ப அடிக்கடி போடும், கொரோனா இது பிரச்சனை இல்லாத போடும். தடை செய்தல், ப்ரொஹிபிஷன், சட்டம் தடை செய்யும் ஒன்றை செய்வதை நிறுத்துமாறு கீழ்நிலை அதிகாரி கட்டளையிடுதல். சட்டம் தடை செய்யும் ஒன்றை செய்வதை நிறுத்துமாறு, அதாவது சட்டம் தடையதற்கேக்க அதை தொடர்ந்து செய்கிறத நிப்பாட்ட சொல்லி கீழே இருக்கிற ஆபீசருக்கு அல்லது இது கொண்டு உத்தரவிடுறது. தொடர்தல், ப்ரோசடெண்டோ, ஒரு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலிருந்து கீழ் நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கை கட்டளையுடன் தீர்ப்பை தொடர அனுப்புதல். ஒரு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இருந்து கீழ் நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கை கட்டளையுடன் தீர்ப்பை தொடர அனுப்புதல். இப்ப சில வழக்குகள்ல அப்பீல் கோர்ட், அப்பீலேட், மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு டிசிஷனை எடுத்து பிறகு அந்த ரிட்டோட கீழே உள்ள நீதிமன்றத்துக்கு அனுப்பும். அதோட வச்சு வழக்க ஒரு டிசிஷன் எடுத்து அந்த இதோட வச்சு வழக்க கண்டினியூ பண்ண சொல்லி அனுப்பி நடக்கிறத பார்த்துருப்பீங்க. அப்படி மற்ற இன்னொருத்தர் கோவரண்டோ, ஒரு நபர் அவர்கள் எந்த அதிகாரத்தை பயன்படுத்த இருந்ததை காட்ட வேண்டும் என கூறல். ஒரு நபர் அவர்கள் எந்த அதிகாரத்தை பயன்படுத்த இருந்ததை காட்ட வேண்டும் என கூறல். அதாவது ஒரு வேலையாக செய்ய எந்த அதிகாரத்தை பாவிச்சு இந்த வேலையை செய்கிறன்றது கோர்ட்ஸ் கேட்கும். அதுதான் இந்த வேர்ட் கோவன். இந்த இதுவரையும் கேட்கல, சில நேரம் இந்த சொல்களுக்கு விளக்கம் கேட்கலாம். மற்றது ஜுடிஷரியன்னு சொல்றது. நீதித்துறை என்றா என்ன?
நீதித்துறை என்பது சட்ட சிக்கல்கள், கருத்து வேறுபாடுகள் மற்றும் வியாக்கியானங்கள், சட்ட வழக்குகளில் சட்டத்தை பாதுகாக்கும் மற்றும் பயன்படுத்தும் நீதிமன்றங்களின் அமைப்பு ஆகும். நீதித்துறை என்றால் நீதித்துறை என்பது சட்ட சிக்கல்கள், கருத்து வேறுபாடுகள், சட்ட சிக்கல், கருத்து வேறுபாடு மற்றும் வியாக்கியானங்கள், சட்ட வழக்குகளில் சட்டத்தை பாதுகாக்கும் மற்றும் பயன்படுத்தும் நீதிமன்றங்களின் அமைப்பு ஆகும். நீதித்துறை அதிகாரம், ஜுடிஷியரி அத்தாரிட்டி என்றா என்ன? இது கேட்டுக்கிற கேள்வி. ஏதாவது நீதிமன்றம், நடுவர், சிறப்பு அதிகாரி, பெறுநர், தீர்ப்பாயம் அல்லது அது போன்ற அந்த வகையான அமைப்பு சரிதானே? ஏதாவது நீதிமன்றம், நடுவர், சிறப்பு அதிகாரி சரிதானே, பெறுநர், தீர்ப்பாயம் அல்லது அது போன்ற அந்த வகையான அமைப்பு. வித்தின் பிரக்கெட் சொல்லிக்கு நீதித்துறை அதிகாரங்களை பயன்படுத்தும் அல்லது அந்த வகையான செயல்பாட்டை கொண்ட அரசு நிறுவனங்கள் உள்ளடங்காது. நீதித்துறை அதிகாரங்களை பயன்படுத்தும் அல்லது அந்த வகையான செயல்பாட்டை கொண்ட அரசு நிறுவனங்கள் உள்ளடங்க. சில நிறுவனங்களுக்கு தான் தீர்ப்புகள் சொல்றது இருக்குத்தான். தீர்ப்புகள் சொல்ற அந்த அமைப்பு அரசாங்கத்தினை கிழமை அல்லது அரசு நிறுவனங்களுக்கு உள்ளே சில செயல் நிறுவனங்கள் இருக்குது, இருக்கும் ரெண்டல் போட்டு இருக்கும், அப்படி அதில் இருக்குது. அது போன்ற தீர்ப்புகளை செய்யறது. அதான் ஜுடிஷியல் அத்தாரிட்டி. இப்போ பார்ப்போம் ஸ்டேடிசிஸ். இது நெடுகலங்கிற கேள்வி. முற்றீர்ப்பு வழிநீட்டல். ஸ்டேடிசிஸ் என்பது ஆங்கில சட்டங்கள் செல்வாக்கு செலுத்தும் நாடுகளில் ஆங்கில சட்டம் ஞாபகப்படுத்துங்க. இதே போன்ற வழக்கில் தீர்ப்பு வழங்கும் போது வரலாற்று வழக்குகளை பின்பற்ற நீதிமன்றங்களை கடமைப்படுத்தும். இதே போன்ற வழக்கில் தீர்ப்பு வழங்கும் போது, அதாவது ஒரு வழக்கு நடந்தா அதே போல இன்னொரு வழக்கு வரைக்கல அதே விடயங்களை அதே அந்த வரலாற்று வழக்குகளை பின்பற்ற நீதிமன்றங்களை கடமைப்படுத்தும் ஒரு சட்ட கோட்பாடு ஆகும். To stand by what has been decided. To stand by what has been decided. இதே போன்ற காட்சிகள் மற்றும் உண்மைகளை கொண்ட வழக்குகள் அதே வழியில் அணுகப்படுவதை ஸ்டேடிசிஸ் உறுதி செய்கிறது. எளிதாக கூறுவதானால், முந்தைய தீர்மானங்களால் அமைக்கப்பட்ட சட்ட முன்மாதிரிகளை பின்பற்ற நீதிமன்றங்களை இது பிணைக்கிறது. இது சட்டத்தில் நேர்மைத்தன்மையை, நிச்சயத்தன்மையை ஏற்படுத்துகிறது. உயர் நீதிமன்ற தீர்மானங்கள் ஏனைய கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்துகிறது. உயர் நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் ஏனைய நீதிமன்றங்களை கட்டுப்படுத்துகிறது. மேன்முறையீட்டு தீர்மானத்தின் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் ஒரு தீர்மானம் ஏனைய கீழ் நீதிமன்றங்களை முதலில் கட்டுப்படுத்துறது. அதாவது அப்பீல் கோர்ட்டின் ஏனைய கீழே கோர்ட்டுகளை கட்டுப்படுத்தும். ஆனா அந்த தீர்மானம் சுப்ரீம் கோர்ட்டின் தீர்மானத்துக்கு முரண்பாடு இல்லாமல் இருக்க அது கட்டுப்படுத்தும். அதுதான் சொல்றது ஸ்டே டிசிஷன். மற்றது இன்னொரு கேட்கிற கேள்வி ரேசியோ டிசெண்டியன்ட், விகிதம் முடிவு. விகிதம் முடிவு என்றது ஒரு சட்ட சொற்றொடர் மற்றும் அதன் பொருள் ஒரு சட்ட தீர்மானத்தின் பின்னுள்ள ஒரு காரணம் அல்லது உந்துதலாம். அதாவது ஒரு சட்ட முடிவுக்கு ஒரு நீதி வரைக்குள்ள என்னென்ன அதை வச்சு அந்த தீர்மானம் எடுத்தாருன்றது தான் இந்த இது சொல்லும் ரேசியோ டிசெண்டியன்ட். அவர்கள் ஒரு நீதிமன்றம் அவர்கள் தார்மீக நம்பிக்கையுள்ள கொள்கைகள் அனைத்தும் உள்ளடங்கியதுடன் தார்மீகமாக நம்பியுள்ள கொள்கைகள் அனைத்தும் உள்ளடங்கியுடன் நீதி, அரசியல் அல்லது சமூகம் ஒரு வழக்கில் ஒரு தீர்மானத்துக்கு வரும் தங்கள் காரணத்தை நியாயப்படுத்துவதை உள்ளடக்கியதாக விகித முடிவு இருக்கும். ஒரு வழக்குக்கு அனைத்து தரப்பினரும் சமர்ப்பித்த சட்ட புள்ளிகளை சேர்த்து உள்ளடக்கியதாக விகித முடிவு இருக்கும். அதாவது ரெண்டு தரப்பு, இது தரப்போ வழக்கு தரப்பு எல்லாரும் சமர்ப்பித்த சட்ட புள்ளிகளை ஆராய்ந்து ஒரு சரியான முடிவுக்கு அந்த விகித முடிவு இருக்கிறது தான் விகித முடிவு என்றது. இந்த வழக்கில் உள்ள மற்ற அறிக்கைகள் அனைத்தும் ஒப்பிட்டர் டிக்டான்னு சொல்ற இன்னொரு சொல்லியிருக்கேன் உருவாக்குகின்றன. ஒப்பிட்டர் டிக்டா அவை ஒரு வழக்கு நிற்கக்கூடிய சட்டவாதங்கள் அல்ல. ஒப்பிட்டர் டிக்டா என்றது ஒரு வழக்கு நிற்கக்கூடிய சட்டவாதம் அல்ல. இந்த விகித முடிவு ஒரு பொது விதியாக கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்துகிறது. இந்த விகித முடிவு பொது விதியாக கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்துகிறது. பின்னர் ஸ்டேடிசிஸ், அது முன்னு பார்த்துதானே, முதலை தீர்மானித்தது பின் மற்ற வழக்குகளையும் தொடர்வது. கோட்பாட்டினூடாக தீர்ப்புகள் அமைகின்றன. இந்த விகிதத்தை தீர்மானிக்கும் செயல்முறை இந்த வழக்கில் கட்சிகள் உண்மையில் போராடிய சட்ட புள்ளிகளின் அடிப்படையில் நீதிமன்றம் உண்மையில் என்ன முடிவு செய்தது என்பது பற்றிய சரியான சிந்தனை பகுப்பாய்வாகும். இந்த வழக்கில் கட்சிகள் உண்மையில் அது தரப்பு வழக்கு தரப்பு போராடிய சட்டப்புள்ளி அடிப்படை நீதிமன்றம் உண்மையில் என்ன முடிவு என்பதை பற்றிய சிந்தனையாகும். இதுல ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டா நீங்க பாருங்க. விகிதம் முடிவு அதாவது ரேசியோ டெசெண்டி அண்ட் ஒபிட்டா டிக்டாவுக்குள்ள வித்தியாசம் என்னென்றால்,
வீதத்துக்கும் ஒபிட்டல் விதியாக்கும் உள்ள வேறுபாடு பரிசீலனையில் உள்ள தகவலாகும். தகவல் உதாரணமாக வீதமுடிவு என்பது வழக்கின் உண்மைகளை குறிக்கிறது. வீதமுடிவு வழக்கின் உண்மைகளை குறிக்கிறது. அவ்விடயங்களை யாரும் விவாதிக்க முடியாது. மறுபுறம் ஒபிட்டல் டிக்டாவுக்கு இடையில் உள்ள அனைத்தும் இடையில் உள்ளது என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. மேலும் ஒரு நபர் கூறும் தகவலை குறிக்கிறது. ஒரு ஆள் சொல்ற இன்ஃபர்மேஷனை தான் சொல்றது இந்த ஒபிட்டல் டிக்டா. நடந்து பைபாசிங் போய்க்க சொல்ற விஷயங்களை சொல்றதா அந்த ஒபிட்டல் டிக்டா. வேறு வார்த்தையில் கூறுவதானால் விகிதம் மற்றும் ஒபிட்டல் டிக்டா இடையே வேறுபாடு அதன் விடயங்களில் தங்கியுள்ளது. விகிதம் அதன் விடயங்களில் கட்டுப்படும் பொழுது ஒபிட்டல் டிக்டா இணக்கமான அறிக்கைகளை மட்டுமே குறிக்கிறது. உதாரணமாக ஒபிட்டல் டிக்டா ஒரு வழக்கறிஞர் ஒரு கிரிமினல் வழக்கில் ஜூரிகளிடம் இந்த வழக்கின் உண்மைகளுடன் கூடுதலாக தனது வாடிக்கையாளர் குற்றமிட்டவர்கள் நம்ப வைக்க கூறும் அறிக்கைகளை உள்ளடக்கலாம். சும்மா கோர்ட்ஸில் அவற்றை லோயர் சொல்றதா தன் இன்னசென்ட் குற்றமற்றவர் அப்படி என்று சொல்றதுக்காண்டி சில இதில் சொல்ற அறிக்கை சொல்ற ஸ்டேட்மெண்ட்ஸை தான் சொல்றது ஒபிட்டல் டிக்டான்னு சொல்றது. இந்த வீடுகளை பார்த்து சொல்றோம். இன்றைக்கு அப்ப இந்த சட்டமண்டா என்ன, இந்த சட்ட இதெல்லாம் பாவிக்கிற சில சொல்லுகளை பாவிச்சிருக்கிறோம். இதெல்லாம் நிறைய கேள்விகள் வாரது. பேப்பர் பார்ப்போம்னு பார்த்தா நேரம் பெரியல. அடுத்த கிழமை அடுத்த சப்ஜெக்ட் நீதிமன்றங்கள் இலங்கையில சட்ட முறையை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. இதுல ஏதாவது கேள்விகள் நீங்க கேட்க இருந்தால் அடுத்த கிளாஸ்லையும் கேட்கலாம். நான் தனியே காய்ச்சி கொண்டு கஷ்டம். நீங்க கேட்டாதான் அதுக்குரிய விளக்கங்களையும் நாங்க பார்த்து சொல்லக்கூடியதாக இருக்கும். மீது அதிகமாக ஏதாவது தேவைப்பட்டாலும் அதை செய்யக்கூடியதாக இருக்கும்.